புதுக்குடியிருப்பு ஸ்ரீ சுப்பிரமணிய வித்தியாசாலை திருகான மதியழகன். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறது பகுதி 2ல மாதிரி வினாத்தாள். பகுதி 2 உங்களுக்கு வினாத்தாள் எப்படி பரீட்சைக்கு வரும் என்பதும் நீங்கள் அந்த வினாக்களுக்கு எவ்வாறு விடை அளிப்பது என்பது சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் பார்க்கலாம் என்றால் Good morning, sir. மார்னிங். Good morning, sir. எல்லாருக்கும் காலை வணக்கம் பிள்ளைகள். கவனிக்கணும் பாருங்க, சென்ற வகுப்புல உங்களிடம் நாங்கள் ஒரு வினாக்கள் தந்திருந்தோம். அந்த வினாவுக்கு மிகவும் சரியான விடையினையும் விரைவாகவும் விடை அனுப்பி பாராட்டு பெறுகின்ற மாணவன் மோகனதாசன் யாழ் கொக்குவில் இருந்து ஆரம்பமாட்டார். இம்மாணவனுடன் ஏனைய பல மாணவர்களும் சரியான விடையினை விரைவாக அனுப்பியிருந்தீர்கள். அவர்களிடம் சேர்ந்து இவ்வினாவுக்கான விடையினை அனுப்பிய மாணவர்களுக்கு அனைவருக்கும் நாம் அவர்களான பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறோம். அந்த வகையிலே நான் சென்ற வாரம் உங்களுக்கான வினாப்பட்ட வினாவுக்கான விளக்கத்தினை இன்று நான் பார்க்கலாம் என்றிருக்கிறேன். இதுல உங்களுக்கு பாருங்க, பகுதி 2 வினாவில ஒரு தமிழ் பகுதிக்கு தமிழ், ஆங்கிலம், சிங்களம் சேர்ந்து உங்களுக்கு 40 புள்ளிகள் வரும். அதுல வாக்கியம் எழுதுற 3 வாக்கியம், அதுக்கு 6 மார்க்ஸ், எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 40 புள்ளிகள் தமிழ் பகுதி. மற்றது கணிதம் 15 வினாக்கள் வரும். பகுதி 2ல 15 வினாக்கள் வரும். ஒரு வினாவுக்கு 2 புள்ளிகள் வீதம் 30 புள்ளிகள் வழங்கப்படும். சுற்றாடல்ல 30 வினாக்கள் வரும். 3 விடைகள் தரப்படும். அதுல சரியான விடையினை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். 30 வினாவுக்கும் ஒரு வினாவுக்கு 1 புள்ளிப்படி 30 வினாவுக்கு 30 புள்ளிகள் வழங்கப்படும். மொத்தம் 100 புள்ளிகள். சரிதானே? தமிழ் பகுதிக்கு 40 புள்ளிகள், கணித பகுதிக்கு 30 புள்ளிகள், 70 புள்ளிகள், சுற்றாடல் பகுதிக்கு 30 புள்ளி, மொத்தம் 100 புள்ளிகள் வழங்கப்படும். இந்த அடிப்படையில நாங்கள் இன்றைக்கு இந்த தமிழ் பகுதியில வர பந்தி வினாவில முதலாவது விஷயத்தை பார்ப்போம். பாருங்க, நல்ல ஒரு அழகான ரசனை உள்ள பந்தி தான் உங்களுக்கு தரப்படும். இயற்கை எழில் கொஞ்சம் நகரமே கண்டி மாநகரமாகும். இங்கு ஆண்டுகளுக்கு ஒரு தடவை ஆடி மாதத்தில் எசல பெருகிறா நடைபெறும். தகதகவென மின்னும் தங்க கூலியை உடைய தலதா மாளிகை வரலாற்றில் சிறப்பு மிக்கதொரு பௌத்த விகாரையாகும். இங்கு புத்தரின் புனித தந்தம் வெகு கௌரவமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. சரிதானே? திருப்பி படிவா பந்திய நிழல் வாசித்து அதுல உள்ள கருத்துக்களை நீங்கள் அழகாக ரசித்து இருந்தால்தான் இங்க கீழே கேட்கப்படுற வினாக்களுக்கு நாங்கள் மிகவும் சரியான விடையினை எழுதலாம். பந்தியில இருந்து மட்டும்தான் கீழே கேட்கப்படுற வினாக்களுக்கு விடை எழுத வேண்டும். அந்த வினாக்களுக்கு விடை எழுதுகின்ற போது மிகவும் சரியான விடையினை மட்டும் பந்தியில இருக்கிற வினா, கேட்கப்பட்ட வினாவுக்கு மட்டும் விடை அளிக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் அதுல சேர்த்திருப்பீங்க சொன்னால் அந்த வினாவுக்கான விடை புள்ளியாக கருதப்படும். வினாவப்பட்ட வினாவுக்கு மட்டும். ரைட்டா? பாருங்க, திருப்பி வாசிக்கிறேன். இயற்கை எழில் கொஞ்சம், எழில் அழகென எழில் கொஞ்சம் நகரமே கண்டி மாநகரம் ஆகும். இங்கு ஆண்டுக்கு ஒரு தடவை ஆடி மாதத்தில் எசல பெருகிறா நடைபெறும். தகதகவென மின்னும் தங்க கூலியை உடைய தலதா மாளிகை வரலாற்று சிறப்பு மிக்கதொரு பௌத்த விகாரையாகும். இங்கு புத்தரின் புனித தந்தம் வெகு கௌரவமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது.
அந்த வகையில பாருங்க உங்கள்கிட்ட கேட்கப்பட்ட வினாப்பான் இங்கு சிறப்பித்து கூறப்படும் வழிபாட்டு தலம் எது? இங்கு சிறப்பித்து கூறப்படும் வழிபாட்டு தலம். அப்ப நாங்கள் இந்த பந்தியில பார்ப்போம். இங்கு சிறப்பித்து கூறப்படும் வழிபாட்டு தலம் பாருங்க. தலதா மாளிகை. எது? தலதா மாளிகை. அப்ப இங்கு கூறப்படும் வழிபாட்டு தலம் எது? தலதா மாளிகை. அப்ப நாங்கள் இதுக்குரிய விட என்ன எழுதலாம்? தலதா மாளிகை. தலதா மாளிகை பாருங்க. இங்கே சிறப்பித்து கூறப்படும் வழிபாட்டு தலம் தலதா மாளிகை. எங்களுக்கு பந்தியில என்ன தரப்பட்டிருக்கோ அந்த வினாவுக்கான விடையை மட்டும் நாங்கள் எழுதினால். அடுத்த வினா பார்ப்போம். வனப்பு என்பதன் ஒத்த சொல். பந்தியில நாங்கள் பார்க்கிறாங்க வனப்பு என்பதன் ஒத்த சொல். வனப்பு எழில் இருந்தது பாருங்க பந்தியில. வனப்பு எழில். எழில் என்ற அழகுதான் எழில். வனப்பு எழில் பாருங்க பிள்ளைகள் பந்தியில இருக்கு வனப்பு. வனப்பு என்பதன் ஒத்த சொல் எழில். சரியா? எழில். வனப்பு என்பதன் ஒத்த சொல் எழில். அடுத்த வினாப்பா மூன்றாவது பாருங்க. பேராகவும் வினியாகவும் அமையக்கூடிய ஒரு சொல். பேராகவும் வினியாகவும் அமையக்கூடிய ஒரு சொல். அது பேரையும் குறிக்கணும் வினியாகவும் பெறவும். அப்ப இந்த பந்தியில இருக்கிற சொற்களை தான் நாங்கள் தெரிவு செய்வோம். பேராகவும் வினியாகவும் சொற்கள். ஆடி. எது? ஆடி. ஆடி வந்து உங்களுக்கு பேராகவும் வினியாகவும் வர ஒரு சொல். சரியா? அப்ப ஆடி. ஆடி. அடுத்த பாருங்க. தங்கம் சகக்கூரை என்பதை சேர்த்து எழுது. அங்க பந்தியில தரப்பட்டிருக்கு தங்க கூரை. அப்ப தங்க கூரை என்பதை நாங்கள் என்ன சேர்த்து எழுதலாம்? தங்கம் சகக்கூரை என்பதை எவ்வாறு எழுதலாம்? தங்க கூரை. தங்க கூரை. இங்கு காணப்படும் இரட்டை கிளவியை எழுதுக. இரட்டை கிளவி பந்தியில வந்தது இது. தக்க 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 தக்க. இங்க வந்துள்ள இரட்டை கிளவி தக்க தக்க. அடுத்த பாருங்க. செயற்கை என்பதன் எதிர்கருத்து சொல். உங்களுக்கு தெரியுமே செயற்கை என்பதன் எதிர்கருத்து சொல் இயற்கை. பந்தியில இருக்குது இயற்கை. செயற்கை என்பதன் எதிர்கருத்து சொல் இயற்கை. அப்ப திருப்பி ஒருக்கா பாருங்க பிள்ளைகள். இங்க பந்தி ஒருக்கா பாருங்க. இயற்கை எழில் கொஞ்சம் நகரமே கண்டி மாநகரமாகும். அப்ப எழில் அழகு சொல்லப்படுது. இங்கு ஆண்டுக்கு ஒரு தடவை ஆடி. பேராகவும் வினியாகவும் சொல்ல ஆடி மாதத்தில் எசல பெருகிறா நடைபெறும். தக தகவென மின்னும் தங்க கூரை. அப்ப தங்கம் சக கூரை உங்களுக்கு பிரிச்செழுதுறதுக்கு வந்ததில்ல. அப்ப தங்க கூரை தங்கம் சக கூரை. தலதா மாளிகை
வரலாற்று சிறப்பு மிக்கதொரு பௌத்த விகாரியா இங்கு புத்தரின் புனித தந்தம் வெகு கௌரவமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அப்ப இனியாங்கள் பாருங்க, இதுல கேட்கப்பட்டிருக்கிற வினா பாருங்க, இங்கு சிறப்பித்து கூறப்படும் வழிபாட்டு தலம் இது நல்லதா மாலை. வனப்பு என்பதன் ஒத்த கருத்து சொல். வனப்பு எழில் பந்தியில இருக்குது எழில் பெயராகவும் வினியாகவும் அமையக்கூடிய ஒரு சொல். ஆடி தங்கம் சககூரை என்பதை சேர்த்து எழுதினால் தங்க கூரை. இங்கு காணப்படும் இரட்டை கிளவியை எழுதுக. தகதக தகதக இரட்டை கிளவி சொல் பந்தியில இருக்குது. மற்றது சேர்க்கை என்பதன் எதிர்கருத்து சொல் இயற்கை. சேர்க்கை அடுத்தது நாங்கள் இரண்டாவது விஷயத்துக்கு போவோம். தமிழ்ல கீழே தரப்பட்டுள்ள பொருத்தமான எழுத்தை எழுதி பழமொழியை பூரணப்படுத்துக. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் பழக்கம். என்ன வர பழக்கம் பாலி பழக்கம். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் பழக்கம். அடுத்த பாருங்க, ஈனா டேஸ் மயிர்கல்வி சிலையில் எழுத்து. நாங்க படிச்சிருப்போம். இளமயிர்கல்வி எந்த நாளா? பொம்பள விழால. இளமயிர்கல்வி சிலையில் எழுத்து. இளமயிர்கல்வி சிலையில் எழுத்து பாருங்க. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் பழக்கம். அதே போல இளமயிர்கல்வி சிலையில் எழுத்து. அந்த இடைவெளியை நாங்கள் பூர்த்தி செய்யறதுக்கு. அடுத்த பாருங்க, இரு விளக்கில் ஒரு விளக்காம் வெண்ணிலாவே இதா கால தொழி கொடுப்பாய் வெண்ணிலாவே. இரு விளக்கில் ஒரு விளக்காம் வெண்ணிலாவே இதா கால தொழி கொடுப்பாய் வெண்ணிலாவே. அப்ப பாருங்க, இங்கு குறிப்பிடப்படும் இரு விளக்குகளும் அவை. இரு விளக்குகளும் அவை சூரியனும் சந்திரன். இரு விளக்குகள் பாருங்க, இது விளக்கில் ஒரு விளக்காம் வெண்ணிலாவே இதா கால தொழி கொடுப்பாய் வெண்ணிலாவே. அப்ப பாருங்க, இந்த பாடல் இங்கு குறிப்பிடப்படும் இரு விளக்குகளும் சூரியனும் சந்திரன். சூரியன் சந்திரன் இரு விளக்குகள். சூரியன் சந்திரன். அடுத்த பாருங்க, தரப்பட்டுள்ள தரப்பட்டுள்ள சொற்றொடருக்குரிய தனிச்சொல்லை அடைப்புக்குள் இருந்து தெரிவு செய்து புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. தனிச்சொல்லை அடைப்புக்குள் இருந்து தெரிந்து புள்ளிக்கோட்டின் மீது எழுது. ஒரே பாடசாலையில் ஒன்றாக படித்தோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். உங்களோட நண்பர்கள் நீங்கள் எல்லாரும் ஒரே பாடசாலையில ஒன்றாக படிக்கிறீங்க. அவளை நாங்கள் என்ன சொல்லுவோம்? தீர்க்கதரிசி என்று சொல்லலாமோ? நடக்க இருப்பவற்றை முன்கூட்டியே கூறுபவர் தான் தீர்க்கதரிசி. அவர் வேற யாரு? சகபாடி. அப்ப நீங்கள் சரியான விடைக்கு ஒரு ரூலரை வச்சு வடிவா நேராக ஒரு கோடு அடிச்சு விடணும். சரியான விடைக்கு மாட்டோம். அப்ப சகபாடி. ஒரே பாடசாலையில் ஒன்றாக படித்தார்கள் என்னன்னு சொல்றது? சகபாடி. அடுத்த பாருங்க, பின்வரும் கூற்றுக்கள் சரியாயும் சரியெனவும் பிழையாயும் பிழையெனவும் எதிரே உள்ள அடைப்புகள் அடையாளம் எடுக்க. பின்வரும் கூற்றுக்கள் சரியாயும் சரியெனவும் பிழையாயும் பிழையெனவும் எதிரே உள்ள அடைப்பு குறியினுள்ளே அடையாளம் இடுக. அடையாளப்படுதல் எழுத சொல்ல இல்லை. சரி என்றால் சரி போடணும், பிழை என்றால் பிழை இடவும். செய்தார்கள் உயர்நிலை பன்மை இணை சொல்லாகும். செய்தார்கள் செய்தார்கள் உயர்நிலை பன்மை. செய்தார்கள் பன்மை சொல்லாருக்கு உயர்தனையாக இருக்குது. சரிதானே? அப்ப நாங்கள் இதுக்கு என்ன போடணும்?
சரி. ஏன்னா உயர்திணை பன்மை சொல் தான் செய்தார்கள். அடுத்த பாருங்க, உதவி உயர்திணை ஒன்றன்பால் பேர் சொல்லா. உதவி உயர்திணை உயர்திணை ஒப்புரவி அகிர்திணை உயர்திணையில தானே ஒப்புரவி. அப்ப உயர்திணை என்று வந்திருக்கிறபடியா ஒன்றன்பால் பேர் சொல்லா நாங்கள் இதுக்கு பிளமூடு. ஏன் அது அகிர்திணைக்குள்ள வருது குழுவி. இது உயர்திணை என்று தான் தெரியும். விளங்குதா பிள்ளைகள்? செய்தார்கள் உயர்திணை பன்மை வினை சொல்லாகும். செய்தார்கள் சரி என உயர்திணை பன்மை சொல்ல இருக்குது. சரி, குருவி உயர்திணை ஒன்றன்பால் பெயர் சொல்லாகும். இந்த வாக்கியம் பிழை. குருவி வந்து அகத்துணையில வாரபடியால் நாங்கள் உயர்திணை என்று கேட்டிருக்கிறபடியால் அது நாங்கள் பிழையா போடும். அடுத்தது பாருங்க, கீழே தரப்பட்டுள்ள நிறுத்தல் குறிகளின் பெயர்களை எழுதுக. கீழே தரப்பட்டுள்ள நிறுத்தல் குறிகளின் பெயர்களை எழுதுக. இங்க பாருங்க, உங்களுக்கு இதுல தந்திருக்கு நிறுத்தல் குறிகள். என்ன நீங்கள் போடுவீங்கள் ஒரு திருக்குறள் எழுதியக்குள்ள நாங்கள் இந்த நிறுத்தல் குறிய போடுவோம். அதை நாங்கள் என்னன்னு சொல்றது மேற்கோட்குறி. பாருங்க 66 99 மாதிரி இருக்கு. 66 99 மாதிரி இருக்கு. அப்ப அதை நாங்கள் என்ன சொல்லலாம் மேற்கோட்குறி. மேற்கோட்குறி மேற்கோட்குறி இதை நாங்கள் என்ன சொல்றாங்க மேற்கோட்குறி. அடுத்தது இதே என்ன சொல்லுவோம் எப்படி வந்து இப்படி போடுவீங்க இல்லைங்களா, அதை நாங்கள் வியப்புக்குறி சொல்றாங்க. வியப்புக்குறி வியப்புக்குறி. நீங்கள் 12 வினாத்தால கஷ்டப்பட்டு நினைக்க சரியா. நீங்கள் படிச்ச பாட புத்தகத்துக்குள்ளே ஆசிரியர் கைநூலுக்குள்ள இருந்துதான் வினாக்கள் கேட்கப்படும். மிகவும் இலகுவான வினாக்கள் தான் உங்களிடம் வினாவும். நீங்கள் படிக்கிறது கணக்கா, ஆனா உங்கள்ட்ட வினாப்படுற வினாக்கள் மிகவும் இலகுவான வினாக்களாக தான் இருக்கு. எல்லாராலும் விடையளிக்கக்கூடிய வினாக்களாகத்தான் அங்க வேணும். நீங்கள் யோசிக்க தேவை. அவதானமாக செய்தீங்கன்னா சரி. கீழே தரப்பட்டுள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் சரியாக இழுத்து கூட்டப்பட்டுள்ள சொல்லை அடைப்புக்குள் இருந்து தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. அப்ப பாருங்க, போட்டியில் வெற்றி பெற்றவர், போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு வெற்றி கீறு கிண்ணம். கிண்ணம் பெறுமோ கிண்ணம் கிண்ணம் வழங்கப்பட்ட. அப்ப போட்டியில நீங்கள் வெற்றி பெற்றால் உங்களுக்கு என்ன வழங்கப்படுறது? வெற்றி கிண்ணம். கோடிடத்தான சொல்லுகிற அடைப்புக்குள் தரப்பட்ட சொல்ல தெரிவு செய்து அடைப்புக்குள்ள தரப்பட்ட சொல்ல என்ன செய்யலாம் கோடிடுக. நீங்கள் சில மாணவர்கள் வந்து நான் பார்த்திருக்கிறார், நீங்கள் தவறுதலாக புள்ளி கோட்டில் அப்படி எழுதிவிட்டது. கேட்கப்பட்ட வினாவுக்கு நாங்கள் அவர் எங்களுக்கு வினா பத்திரத்துல தந்திருக்கும் என்னண்டு அடைப்புக்குள் இருந்து தெரிவு செய்து அதன் கோடிடுகள் தந்திருக்கு. ஆனா நீ சில மாணவர்கள் ஏன் புள்ளி கோடு போட்டிருக்கிறோம்னு சொல்லிட்டு அதுலயே விடி எழுதி விட்டுருக்கு. அது விடி எழுதினால என்னது சரியோ பிள்ளை என்ன விளையாது படிவா கவனிக்க வேணும். அப்ப சில மாணவர்களை பார்த்தால் இதுல எழுதியும் இதுல கீறியும் இருக்கு. சரியான விடையா இருக்கும். எழுதியும் இருப்பினும் கீறியும் இருந்தால் அந்த வினாவுக்கு பதிலளித்த முறை சரியா பிழை. ஆகவே இதுகள் எல்லாத்தையும் நீங்கள் நல்ல வடிவா கருத்துல கொள்ள வேணும். ரைட்டோ? போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு வெற்றி கிண்ணம் வழங்கப்படும். அப்ப சரியான விடைக்கு நாங்கள் கோடு போட சொன்னபடியா கோடு போட்டு விட்டோம். சரி, ரைட். அடுத்த பாருங்க, விவசாயி கூடை கூடையாக பழங்களை 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 பறித்த. அப்ப இதுல என்ன வரணும் உங்களுக்கு? பழங்கள். ஏன்னா பழத்துக்கு நாங்கள் எந்தலானா போடுறாங்க மௌளவலானா மானா போட்டலானா எழுதுவோம். ஏன்னா கொம்புலானா வராது. பழங்கள் நீங்க கூடுதலா பழங்கள் என்ற சொல்லு எப்பவுமே பாவிச்சிருப்பீங்க எழுதிருப்பீங்க. அப்ப இந்த வினா பாத்தீங்களோ விவசாயி கூடை கூடையாக என்ன வச்சிருப்ப பழங்கள் பறித்த. பழங்களை
பறித்தரப்ப இதெல்லாம் இதுல படி எழுதாமல் நீங்கள் கீற சொன்னா கீறவன் எழுத சொன்னா மட்டும்தான் இதுல எழுதவன் எழுத சொன்னா எந்த கீறேன் ரைட். அடுத்த வினா பாருங்க. பின்வரும் வாக்கியங்களுக்கு பொருத்தமான இரட்டை கிளவியை இனம் கண்டு அதற்கு கோடிடுக. அதற்கு கோடிடுக. எனது தங்கை எப்போதும் திடு திடு வள வள தக தக கதைத்துக் கொண்டிருப்பாள். எனது தங்கை எப்போதும் வள வளன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? என்னோட கதைக்கிறது என்னடா ஒரே வளவளண்டு கதைத்து கொண்டிருக்கிறேன். வகுப்புல வந்திருந்து கொண்டு ஒரே வளவளண்டு கதைக்கிறேன். நாங்கள் எல்லாம் பயன்படுத்துவோம் வகுப்பறையிலே. ஆசிரியர் சொல்லுவேன், என்ன பிள்ளை நீ வந்த நேரம் கொண்டு வளவளண்டு காய்ச்சி கொண்டுதான் இருக்கிறேன், கவனிக்கிறாய். ஆனா அப்ப பாருங்க, என்னது தங்கை எப்போதும் என்னண்டு வளவளன கதைத்துக் கொண்டிருப்பாள். அப்ப சொன்ன வழியால் நாங்கள் ஜகிரி விட்டோம். சரி சரிதானே? என்ன சொல்லு? இரட்டை கிளவி வளவள. அடுத்த பாருங்க. நீரோடை சலசலவாலது கிடுகிடுவாலது கலகலவாயின ஓடிக்கொண்டிருந்தது. என்ன ஓடும்? உங்களுக்கு இயல்பா தெரியும். என்ன தண்ணீர் ஆற்று நீர் என்ன ஓடுறது? சலசலன்னு நீங்கள் படிச்சிருக்கீங்க. என்ன சலசலன ஆற்று நீர் எவ்வாறு ஓடும்? சலசலனும். நீரோடை சலசல சலசலவென ஓடிக்கொண்டிருந்தது. விளங்கிடுதா? ரைட். அடுத்த வினா பாருங்க. பின்வரும் ஒவ்வொரு வாக்கியத்திலும் வெற்றிடத்துக்கு பொருத்தமான வினை சொல்லை அடைப்புக்குள் இருந்து தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. என்ன சொல்லியாம் எழுதட்டாம்? வினை சொல்லை தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. உங்களை புள்ளிக்கோட்டில் எழுத சொல்லல, அதன் கீழ் கோடிடுக. மக்கள் தேவையற்ற செடிகளை வெட்டினோம் வெட்டினர். என்ன வரும்? வெட்டினர். என மக்கள் தேவையற்ற செடிகளை வெட்டினர். மக்கள் தேவையற்ற செடிகளை வெட்டினர். சரிதானே? அடுத்த பாருங்க. கொடியில் திராட்சை பழ குலை தொங்கியது தொங்கின. என்ன வரும்? தொங்கியது. என கொடியில் திராட்சை பழக்குலை தொங்கியது. திராட்சை என்றால் நீங்கள் சாப்பிடுவீங்கள் கிரேப்ஸ். என்ன? அப்ப கொடியில் திராட்சை பழக்குலை தொங்கியது என்று நாங்கள் தொங்கின வராதுதானே? அப்ப தொங்கியது. அடுத்த பாருங்க. குருவி குஞ்சுகளுக்கு இதை கொடுத்தன வருமா? கொடுத்தது வருமா? குருவி குஞ்சுகளுக்கு இதை கொடுத்தது. ரைட். குருவி குஞ்சுகளுக்கு இதை கொடுத்தது. ரைட். பாருங்க. மக்கள் தேவையற்ற செடிகளை வெட்டினர். வெட்டிய நீங்கள் தேவையற்ற செடிகளை நீங்கள் புரோட்டன்கள் எல்லாம் கூடுதலா வளர்ந்திருந்தால் என்ன செய்வீங்க? தேவையற்ற பகுதிகளை வெட்டி கட் பண்ணுவீங்களா? நம்ம வெட்டினர். கொடியில் திராட்சை பழக்குலை தொங்கியது. கொடியில திராட்சை கொடியில என்ன பழக்குலைகள் தொங்கியது. கொடியில் திராட்சை பழக்குலை தொங்கியது. குருவி குஞ்சுகளுக்கு இதை கொடுத்தது. குருவி வந்து என்ன செய்யும்? குஞ்சுகளுக்கு இதை கொடுத்தது. இந்த வாக்கியத்தை நீங்கள் பூரணமாக முடித்து விட்டால் சரி. அடுத்த பாருங்க. கீழே கடிதம் ஒன்றின் பிரதான பகுதிகள் தரப்பட்டுள்ளன. ஆனால் கடிதம் ஒன்றில் உள்ளடக்க வேண்டிய 2 பகுதிகள் தரப்படவில்லை. அப்பகுதிகள் இரண்டினையும் உரிய வெற்றிடத்தில் எழுதுக. அப்ப நீங்கள் பிள்ளைகள் வினாவை கஷ்டம் என்று நினைக்க கூடாது. மிகவும் இலகுவான வினா. முதல் தரப்பட்ட தரவை நாங்கள் வாசிக்கும். கீழே கடிதம் ஒன்றின் பிரதான பகுதிகள் தரப்பட்டுள்ளன. ஆனால் கடிதம் ஒன்றின் உள்ளடக்க வேண்டிய 2 பகுதிகள் தரப்படவில்லை. அப்பகுதியில் இரண்டினையும் உரிய வெற்றிடத்தில் எழுதுக. அப்ப பாருங்க. முகவரி
முகவரி நீங்கள் ஒரு கடிதம் எழுதிக்க முகவரி போடுவீங்க. முகவரி பக்கத்துல என்ன போடுவீங்க? கீழே நாங்கள் திகதி போடுவோமே. முகவரிக்கு பக்கத்துல என்ன வரும்? திகதி. உரிய வெற்றிடத்துல எழுதட்டாம அப்ப எழுதவும் திகதி. முகவரி போடுவீங்கள், பேருந்து திகதி போடுவீங்கள், பேருந்து விழிப்பு போடுவீங்கள். அதுக்கப்புறம் என்ன போடுவோம் நாங்கள்? உடல் விழிப்பு கடந்தது. நாங்கள் அதில் போட்டு என்ன செய்வோம்? கீழே உடல் அந்த உள்ளடக்கம் நாங்கள் என்ன எழுதுவோம்? உடல் பகுதி விஷயம். சரிதானே? அப்ப பாருங்க, இரண்டினையும் உரிய வெற்றிடத்தில் எழுதட்டாம். முகவரிக்கு அடுத்த திகதி போடுவோம், திகதிக்கு அடுத்த விழிப்பு போடுவோம், விழிப்புக்கு அடுத்த உடல் எழுதுவோம். உடல் உள்ளடக்கம் எழுதி முடியும். முடிப்பு முடிப்பு கீழே என்ன போடுவோம்? ஒப்பம். ஒப்பந்தம் போடுவீங்க. விளங்குதோ? கீழே கடிதம் ஒன்றின் பிரதான பகுதிகள் தரப்பட்டுள்ளன. ஆனால் கடிதம் ஒன்றில் உள்ளடங்க வேண்டிய 2 பகுதிகள் தரப்படவில்லை. அப்பகுதிகள் இரண்டினை உரிய வெற்றிடத்தில் எழுதுங்க. 2 பகுதி தரப்படை ஒழுங்கு வேறு. முகவரிக்கு அடுத்தது திகதி போடும். விழிப்புக்கு அடுத்தது உடல். உடல் நாங்கள் என்ன விஷயம் எழுத போறோம் என்றதான் உடல். அடுத்தது முடிப்பு, அடுத்தது ஒப்பம். விளங்குதா? ரைட். அடுத்தது சமுத்திரம் என்பதன் ஒத்த கருத்துள்ள சொல்லை எழுதுக. சமுத்திரம் என்பது என்ன? சமுத்திரம் என்பது என்ன? ஆழி. என்ன? ஆழி. ஆழமான ஆழி. என்ன? ஆழி. மிகவும் ஆழமானது தான் சொல்லுவோம் ஆழி என்று. அப்ப சமுத்திரம் என்பதற்கு நாங்கள் ஆழி. ரைட். அடுத்த பாருங்க, இளமை என்பதன் எதிர்கருத்து சொல்லை எழுதுக. இளமை எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் எல்லாரும் இளமையானவர்கள். இளமை. அப்ப இளமைக்கு எதிர்ச்சொல் என்ன? முதுமை. முதுமை. நீங்களும் ஒரு காலம் முதியவர்களாக மாறுவீர்கள். இப்ப இளமை என்பதற்கு எதிர்ச்சொல் என்ன? முதுமை. இளமை, முதுமை. அடுத்த பாருங்க, பின்வரும் தொடர் வாக்கியத்தை தனி வாக்கியங்களாக மாற்றி எழுதுக. பின்வரும் தொடர் வாக்கியங்களை தனி வாக்கியங்களாக மாற்றி எழுதுக. ரைட்டா? பின்வரும் தொடர் வாக்கியத்தை தனி வாக்கியங்களாக மாற்றி எழுது. ஒரு தொடர் வாக்கியமாக பாருங்க, அப்பா வயலுக்கு சென்று களைகள் பிடுங்கினார். அப்ப நாங்கள் இதை என்னன்னு தனி வாக்கியமா எழுதலாம்? அப்பா வயலுக்கு சென்று களைகள் பிடுங்கி. அப்ப என்ன எழுதலாம்? அப்பா வயலுக்கு சென்ற. முதலாவது என்ன எழுதலாம்? அப்பா வயலுக்கு அப்பா வயலுக்கு சென்றார். அப்பா வயலுக்கு சென்றார். அடுத்தது அப்பா களைகளை பிடுங்கினார். 2 வாக்கியம் எழுதலாம். அப்பா களைகளை பிடுங்கினார். நான் எப்படி எழுதுறேன்னு தெரிந்தானே உங்களுக்கு வார இந்த வினாவுக்கு விடைகளை சரியாக எழுதுறது என்பதை நீங்கள் இதில் நான் எழுதும் போது கவனிப்பீங்க. ரைட்டா? ரைட். பாருங்க, அப்பா வயலுக்கு சென்று களைகளை பிடுங்கினார். அதுல நாங்கள் 2 வாக்கியம், ஒரு வாக்கியத்தை தனித்தனி வாக்கியங்களாக ஆக்கும். பின்வரும் தொடர் வாக்கியமாக தந்திருக்கிறேன். அதை தனித்தனி வாக்கியங்களாக எழுத வேண்டுமானால் அப்பா வயலுக்கு சென்றார் ஒரு வாக்கியம். அடுத்த பாருங்க, அப்பா களைகளை பிடுங்கினார். அப்பா களைகளை பிடுங்கினார். சரிதானே? 2 தனி வாக்கியங்களாக நாங்கள் எழுதியிருக்கிறோம் ஒரு தொடர் வாக்கியம். ரைட். அடுத்த பாருங்க, பின்வரும் ஒவ்வொரு வாக்கியத்தினது வெற்றிடத்துக்கு பொருத்தமான இணைமொழியை அடைப்புக்குள் இருந்து தெரிவு செய்து
அதன் கீழ் கோடிடுக. சந்தையில் காய்கறிகள் காடும் மீடும் வாடி வதங்கி கூனி குறுகி காணப்பட்டன. அப்ப கோடிடத்தான சொல்லிருக்கு. அப்ப சந்தையில காய்கறிகள் என்ன செய்ய முடியும்? இப்ப எங்களுக்கு என்ன நடக்குது பாருங்க. இப்ப கொரோனா காலத்துல சந்தை அடிக்கடி லாக்டவுன் போட்டோன்னு சந்தையில காய்கறிகளை வாங்கினாக்கண்ட திடீரென்று கடைகள் எல்லாம் போட்டினோம். என்ன செய்யும்? மரக்கறிகள் எல்லாம் காய்கறிகள் எல்லாம் வாடி வதங்கி பேருந்து லாக்டவுன் எடுத்த உடனே போய் பார்த்தால் அவை இந்த காய்கறிகள் எல்லாம் கொஞ்சம் பாடி வதங்கி போயிருக்கு. அப்ப நீங்க வேற பின்வரும் ஒவ்வொரு வாக்கியத்திலும் வெற்றிடத்திற்கு பொருத்தமான இணைமொழியை அடைப்புகளிலிருந்து தெரிவு செய்து அதன் கீழ் கோடுங்கள். சந்தையில் காய்கறிகள் என்னென்று காணப்படும்? வாடி வதங்கி காணப்படும். அடுத்த வினா பாருங்க. தெருவோர ஜாசக எலும்பும் தோலுமாக வாட்ட சாட்டமாக ஈடும் எடும்புமாக காணப்பட்ட. தெருவோர ஜாசக என்னென்று காணப்பட்ட? எலும்பும் தோலுமாக. எலும்பும் தோலுமாக காணப்பட்ட. அடுத்த பாருங்க. பின்வருவனவற்றில் பறவை அல்லாதது. இப்ப நாங்கள் இவ்வளவு நேரம் பார்த்தது பிள்ளைகள் உங்களுக்கு தமிழ். இந்த தமிழ் பகுதியில உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்ததா? இல்ல, ஏற்கனவே நீங்கள் படிச்சு சுவைச்சு ரசிச்ச விஷயங்கள் தான் உங்கள்ட்ட வினாக்களாக கேட்கப்படும். அந்த வினாக்களுக்கு பிள்ளைகள் நீங்கள் விடை எழுதிக்குள்ள மிகவும் அவதானமாக தரப்பட்ட தரவுகளை நாங்கள் வாசிச்சு நல்லா செவிமடுத்தால் கொண்டீங்கன்னா அங்கால கிடவிக்கு விட எழுதணும். எழுத்து பிழை இல்லாமல் சரியாக விட எழுதினீங்களா சரி. மற்றபடி தமிழ் பகுதியில பிளவுறது சந்தர்ப்பம் இல்லை. நீங்கள் எழுத்து பிளவுறதும் தவறுதலாக கவலையின பிளவுறது தான் கூடும். மற்றது எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், எல்லாம் படிச்சுட்டீங்க. ஆனா விட எழுதுறதுலதான் சில பேருக்கு பிரச்சனை. ஆகவே நீங்கள் ஆறுதலாக நல்ல டைம் தரப்படும் ஆறுதலாக தெளிவாக வாசிச்சு நீங்கள் இந்த விடைகளை எழுதும் போது தமிழ் பகுதிகளுக்கு எல்லாம் விடை எழுதும் போது கொஞ்சம் அவதானமாக இருக்கும். அதுல அவ்வளவு புள்ளியை பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது உங்களுக்கு சுற்றாடல் பகுதியில உங்களுக்கு 30 வினாக்கள் தரப்படும். அதுல 3 விடைகள் தரப்படும். அதுல மிகவும் பொருத்தமான ஒரு விடையை மட்டும் நாங்கள் தெரிவு செய்து அடையாளம் விடவும். சரியா? 3 விடையில ஒன்றுக்கு கீற வேணும். கீறும் போது நாங்கள் முழுமையாக கீற வேணும் அந்த விடை. சில மாணவர்களை நான் பார்த்திருக்கிறேன். இப்ப நடந்த மாகாண மட்ட பரீட்சைக்கு கூட அவர்கள் இந்த வினாவுக்கான சரியான விடையை இப்படி சின்னதாக கீறிவிட்டார். ஏன்னா முழுமையாக கீறினால் நல்லது. அடிமட்டம் கொண்ட வச்சு நல்ல நேராக நேர்த்தியாக கீறினீங்கன்னா திருத்தவார ஆசிரியருக்கும் கொஞ்சம் கவர்ச்சியாக இருக்கும். அப்ப நீங்கள் கொஞ்சம் அழகாக எப்பவுமே எதையுமே அழகாக செய்தீங்கன்னா உங்களுக்கு கூடிய புள்ளிகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். நாங்கள் அந்த வகையில சுற்றாடல் வினாக்கள் பார்ப்போம். பின்வருவனவற்றில் பறவை அல்லாதது. பின்வருவனவற்றில் பறவை அல்லாதது இந்த பதங்களை நாங்கள் வாசிக்க. நாங்கள் உடனே பறவை உடனே வார்த்தை அன்னத்துக்கு பிரிவு. அல்லாதது என்ற பதம் இருக்குது. நம்ம வினாவை நாங்கள் முடியும் வரை தெளிவாக வாசிக்க. அப்ப பின்வருவனவற்றில் பறவை அல்லாதது. பார்த்து அது ஒரு பறவை. அப்ப அது வேற அன்னம் ஒரு பறவை வேற. வௌவால் அது குட்டியிட்டு பால் கொடுக்கிறது. முளை ஊட்டி வயக்குள்ள சேர்க்கிறோம். அப்ப அது அல்லாதது வௌவாலுக்கு நாங்கள் போடலாம். அடுத்தது பாருங்க. நீரில் வாழும் மிகப்பெரிய
நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? அடுத்த பாருங்க, நீரில் வாழும் மிகப்பெரிய முளை ஊட்டி. நீர்ல வாழ்ற மிகப்பெரிய முளை ஊட்டி உங்களோட ஆசிரியர் கைநூல்ல இருக்குது திமிங்கிலம். நீரில் வாழும் மிகப்பெரிய முளை ஊட்டியது திமிங்கிலம், மிகவும் பெரியது. அடுத்த பாருங்க, முதலை யானை. யானை நீர்ல வாழுமோ? இல்ல. முதலை சிறியது, நீர்ல வாழும், ஆனால் மிகவும் சிறியது. திமிங்கிலம் மிகவும் பெரிய. உங்கள்கிட்ட கேட்டது மிகவும் பெரிய. காற்றின் மூலம் இசை எழுப்பப்படும் இசைக்கருவி. காற்றில நீங்கள் நாதஸ்வரம், வீணை வாசிக்கிறது, கித்தார் வாசிப்பினம், நாதஸ்வரம் எடுத்து ஊதுவினம். ஆலயங்கள் எல்லாம் போனீங்கன்னா பாத்தீங்கன்னா நாதஸ்வரம் ஊது. அப்ப காற்றின் மூலம் இசைக்கப்படும் இசைக்கருவி எது? காற்று ஊதைகளை காட்டுத்தானே எங்களுக்கு கிடைக்குது. அப்ப நாதஸ்வரம். ரைட்டா? காற்றின் மூலம் இசைக்கப்படும் இசைக்கருவி நாதஸ்வரம். ரைட். அடுத்தது பாருங்க, வேக வைக்காது உணவுடன் பச்சையாக சேர்க்கக்கூடிய மரக்கறி வகை. நீங்கள் சமைச்சு சாப்பிடுற மரக்கறியில பிள்ளைகள் சமைக்காமலே அவிக்காமலே பச்சையாக சேர்க்கக்கூடிய மரக்கறி பீட்ரூட். பீட்ரூட் கிழங்கு நாங்கள் பச்சையாக சாப்பிடலாம். கேரட் கிழங்கு மாதிரி தான் பீட்ரூட் கிழங்கு. பீட்ரூட் கிழங்கு நாங்கள் பச்சையா சாப்பிடலாம். கத்தரிக்காய் நாங்கள் சமைக்க அவிச்சுத்தான் சமைப்போம், அது வேற. பூசணிக்காயும் ஆவாது. பீட்ரூட் சாம்பல் போட்டு சாப்பிடுகிறோம், கேரட் சாம்பல் மாதிரி பீட்ரூட்லையும் சாம்பல் போடலாம், பச்சையாக சாப்பிடலாம். வேக வைக்காது உணவுடன் பச்சையாக சேர்க்கக்கூடிய மரக்கறி வகை பீட்ரூட். அடுத்தது, இலங்கையின் பண்டைய வரலாற்றை அறிய உதவும் நூல். பண்டைய வரலாறு பைபிள், அகராதி. அகரவசப்படி சொற்களுக்கு பொருள் நூல் என்று சொல்வீங்களா? அகராதி. மகாவம்சம். மகாவம்சம் பண்டைய வரலாறுகளை நாங்கள் அதுல அறிந்து கொள்ள. மகாவம்சம், சூழ வம்சம், தீப வம்சம் இவ்வாறான நூல்ல நாங்கள் பண்டைய வரலாறுகளை பற்றி அறிந்து கொள்ளலாம். அடுத்த வினாவை பாருங்க, காசு கட்டளை ஒன்றை பணமாக மாற்றிக் கொள்வதற்கு நாம் செல்ல வேண்டியது. காசு கட்டளை மணியோடர் சொல்லுவோம். நீங்க காசு கட்டளையில நாங்கள் எங்க போய் மாற்றி பெறலாம்? பணமாக மாற்றி வங்கியில நாங்கள் காசோலியத்தான் மாற்றலாம். செக்ன்னு சொல்லுவோம். செக் உங்களோட அப்பா அம்மா திருப்பி நான் செக். அப்ப அந்த செக் அது காசோலிய வங்கியில அந்த காசோலியன்னு சொல்லி வங்கியில நாங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்கிற இடமும் வங்கி என்று சொல்லலாம். அடுத்தது, இலங்கை மின்சார சபை. இலங்கை மின்சார சபையில கொண்டு போய் காசு கட்டளை ஒன்றை பணமாக மாற்றலாமோ? அது இலங்கை மின்சார சபையோட இலங்கை மின்சார கட்டணத்தை கட்டலாம். இலங்கை மின்சாரங்களை நாங்கள் எங்களுக்கு மின் இணைப்புகள் தேவையெல்லாம் அவையிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். தபாலகத்துக்கு அப்ப நாங்கள் தபாலகத்துக்கு போனோம் என்றால் காசு கட்டளைகளை மாற்றி நாங்கள் பணமாக பெற்றலாம். தபாலகம் தபாலகத்தை நாங்கள் அஞ்சல் அலுவலகம், போஸ்ட் ஆபீஸ் என்று சொல்லுவீங்களே, அஞ்சல் அலுவலகம், தபாலகம் ஒன்றுதான். ரைட். அப்ப தபாலகத்துல நாங்கள் காசு கட்டளைகளை பணமாக பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த வினாவை பாருங்கோ, அணிந்திருக்கும் ஆடையிலே தீப்பிடித்த ஒருவர் உடனடியாக செய்ய வேண்டிய. உங்களோட ஆடையில நீங்கள் உடுத்திருக்கிற ஆடையில தீப்பிடித்தார், நேரடியா நீங்கள் உதாரணமாக டிவியில எல்லாம் பார்த்திருப்பீங்க. நேரடியாக உங்களோட சமூகத்துல பார்க்காவிட்டாலும் எல்லாரும் நீங்கள் திரைப்படங்கள் பார்க்கிறீங்க, அதுல பார்த்திருப்பீங்களா? அணிந்திருக்கும் ஆடையில் தீப்பிடித்த ஒருவர் உடனடியாக செய்ய வேண்டும். நிலத்தில் விழுந்து உருளுக. அது மிகவும் பொருத்தமாக இருக்குமே. நிலத்துல நாங்கள் தீப்பிடிச்ச உடனே விழுகள் நிலத்தில விழுந்து உருளவர். உருளல் உருண்டம் என்றால் எங்களுக்கு தீப்பிடிக்கிற தன்மை குறை. ரெண்டு நேரத்துல மண்ணில் உருளவர். வேகமாக ஓடுது. வேகமாக ஓடி நீங்க என்ன செய்யும்? இன்னும் கூடுதலாக காற்றோட சேர்ந்து பத்தி பிடி. வேகமாக ஓடக்கூடாது. மற்றது, வேகமாக சுழலும் மின் விசிறியின் கீழ் நிற்க.
மின்விசிறி ஃபேன் ஃபேனுக்குள்ள போய்க்கலாமோ வேகமாக சுத்துற ஃபேனுக்குள்ள இல்ல இன்னும் காற்றுக்கு பாரு ஒரு குப்பியை குழந்தை போட்டு பாத்தீங்கன்னா காற்றுக்கு பத்தி சுட்டர் விட்டு எரிக்குமே அதே போல ஃபேனுக்கு பக்கத்துல போய் நின்றோம்னா வேகமாக சுத்துற மின்விசிறி பக்கத்துல நின்றாலும் இன்னும் வேகமாக உங்களுக்கு பத்தி பிடிக்கும் அப்ப நாம உடனே என்ன செய்யணும் நிலத்துல விழுந்து உள்ளம் ரைட் அடுத்து பின்வருவனவற்றுள் இலத்திரனியல் ஊடகம் எது இலத்திரனியல் ஊடகம் இணையம் மந்திரங்களுக்கு ஒரு இலத்திரனியல் ஊடகமாக இருக்கிற இணையம் ஒரு இலத்திரனியல் ஊடகம் சுவரொட்டி வருமா அது இலத்திரனியல் ஊடகமா இல்ல சுவர் அடுத்தது பத்திரிகை அச்சூடகம் சுவரட்டியும் பத்திரிகையும் என்ன ஊடகம் அச்சூடகம் அப்ப இது இலத்திரனியல் ஊடகம் வந்து இணையத்தை நாம குறிப்பிட்டுக் கொள்ளலாம் ரைட் அடுத்தது உப்பு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுவது உப்பு உற்பத்திக்கு நாங்கள் உப்பு உதாரணமா நீங்கள் எங்கட வட மாகாணத்துல வசிக்கிற பிள்ளைகள் பார்த்தீங்கன்னால் எங்கட ஆனையிறவுல பார்த்தீங்கன்னா தெரியுமே யாழ்ப்பாணம் போய்க்கலாம் ஆனையிறவுல பாருங்கோ கடல் நீர்லதான் வயல் மாதிரி பெரம்புகளை போட்டு அதுல கடல் நீரை தேக்க வச்சு அதை வத்தி அதுல அந்த நீர் வற்றி முடியும் அதுல இருந்து எங்களுக்கு என்ன வருது உப்பு உப்பு விளைவிக்கிறது அப்ப உப்பு நாங்களுக்கு இருந்து விளைவிக்கலாம் கடல் நீர் மழை நீர் வருமா இல்ல ஆற்று நீர் இல்ல அப்ப உப்பு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுவது வந்து கடல் நீரை நாம பயன்படுத்தலாம் ரைட் உப்பு நாங்கள் எங்க பயன்படுத்தலாம் கடல் நீர் ரைட் அடுத்த வினா பாருங்க மணல் மண்ணை விட களிமண் அதிக அளவில் நீரை தேக்கி வைத்துக் கொள்ளும் மணல் மண் நீரை உறிஞ்சும் பாருங்க பிள்ளைய மணல் மண் வந்து பிள்ளைகள் நீரை நல்லா உறிஞ்சும் மழை பெய்ய பாருங்க கடற்கரை பிரதேசத்துல இருக்கிற பிள்ளைகள் நீங்க கவனிச்சீங்களா தெரியும் குட பிரதேசங்கள்ல மழை பெய்யக்குள்ள நீரை அது எவ்வளவுதான் மழை பெய்தாலும் தண்ணி கொடுக்க உறிஞ்சி எடுக்கும் ஆனால் அது அதே வேகத்துல வெளியில விட்டுடும் ஆவியில போயிருமே அதுல மணல் மண்ணில வந்து வழி அடர்த்தி கூட வழி அடர்த்தி கூட முடியாது அந்த நீர்ல வேகமாக ஆவியில போயிடும் ஆனால் களிமண் பாருங்க உதாரணமா வயல்ல போய் பாத்தீங்கன்னா களிமண்ணாக இருக்கு அங்க பாருங்க தண்ணியை விட்டு கட்டி விடுவினா வயலுக்குள்ள அந்த நீர் என்ன செய்யும் அந்த மண் என்ன செய்யும் களிமண் நீரை நல்லா உறிஞ்சி வச்சிருக்கு நல்லா உறிஞ்சி வச்சிருக்கும் வயலுக்கு தண்ணி விட்டு கட்டினா கன நாளைக்கு நிற்கும் அதுவே அந்த தண்ணி நீர் வற்றினாலும் அதுல ஈரம் கிடக்கும் நல்லா நீரை வச்சு வழி அடர்த்தி குறைவு நல்ல உருக்கமான மண் தான் களிமண் ஆகவே அது வழி அடர்த்தி குறைவண்டபடியா அந்த நீரை நல்லா உறிஞ்சி வச்சிருக்கு நீண்ட நாளைக்கு வச்சிருக்கும் மணல் மண் வந்து நீரை உறிஞ்சி போட்டு அதே வேகமா வழியில கடத்தி சரிதானே அப்ப கேள்விய பாருங்க மணல் மண்ணை விட களிமண் அதிக அளவில் நீரை தேக்கி வைத்துக் கொள்ளும் இக்கூற்று சரியானது நீரை தேக்கி வைத்திருக்கும் இது களிமண் வந்தங்களுக்கு பிள்ளைகள் நீரை நல்லா தேக்கி வைத்திருக்கு தவறானது கூற முடியாது அது பிழை ரைட் அடுத்த பாருங்க மனிதனின் அடிப்படை தேவை ஒன்றல்லாதது மனிதனின் அடிப்படை தேவை ஒன்று அல்லாதது இதை நாங்கள் வாசிக்கிறோம் சில மாணவர்கள் அங்க போரே இல்லை மனிதன் அடிப்படை தேவைகளில் ஒன்று நீர் எடுத்து போட்டு தேவை ஒன்று அல்லாதது நீர் தேவை எங்களுக்கு நீர் தேவை காற்றோட்டம் தேவை தொலைபேசி கட்டாயம் தேவையோ அடிப்படை தேவையோ தொலைபேசி இல்லையா தொலைபேசி இல்லாமலும் நாங்கள் வாழலாம் தொலைபேசி இல்லாம முன்னத்தைய காலத்தில எல்லாம் நாங்கள் தொலைபேசி இல்லாமல் வாழ்ந்தாங்களே அதே போல தொலைபேசி இல்லாம வாழலாம் மனிதனின் அடிப்படை தேவை ஒன்று அல்லாதது நீர் அடிப்படை தேவை காற்றோட்டம் அடிப்படை தேவை தொலைபேசி அடிப்படை தேவை அல்ல நாங்கள் இப்ப கூடுதலாக அதை பயன்படுத்துறோம் ரைட் அடுத்த வினா பாருங்க முற்காலத்தில் மன்னர்கள் போக்குவரத்துக்கு பயன்படுத்தி கொண்டார் முற்காலம் பழைய காலம் நீங்க சொல்லுவீங்க முற்காலம் பழைய காலம் பிரதான காலத்துல மன்னர்கள் போக்குவரத்துக்கு பயன்படுத்தி ஆகாயமானம் இருந்ததோ முற்காலத்துல இல்ல ஆகாயமானம் இருக்கல முற்காலம் சைக்கிள் பல்லாக்க பயன்படுத்தி பெரிய அரசன்மார்கள் எல்லாம் முற்காலத்துல கல்ல அதை பயன்படுத்தி இருக்கிறோம்
ரைட்டா? அடுத்த பாருங்க, பொது வாகனம் ஒன்றில் பயணிக்கும் போது செய்யக்கூடாதது. பொது வாகனம் ஒன்றில் நாங்கள் பயணிக்க பிள்ளைகள் செய்யக்கூடாது, செய்யக்கூடாதது. பயணச்சீட்டு பெற்றுக்கொள்ள, அது டிக்கெட், பஸ் டிக்கெட் சொல்லுவோம், அது கட்டாயம் நாங்கள் பெற்றுக்கொள்ள. செய்யக்கூடாதது கேட்டது. கர்ப்பிணி தாய்மாருக்கு ஆசனம் வழங்குது, அது செய்ய வேண்டியது. கர்ப்பிணி தாய்மாருக்கு அது நாங்கள் செய்ய. மிதி பலகையில் பயணித்த, ஃபுட்பால்ல இருந்து வரையிலும் சொல்லுவினோம். அப்ப மிதி பலகையில் பயணித்த செய்யக்கூடாது. நாங்கள் பஸ்ல போயிருக்கிற பிள்ளைகள் மிதி பலகையில இருந்து போலாமோ சொல்லுவினோம். அந்த ஃபுட்பால்ல இருந்து ஷார்ட்கட் ஓடுறா, சின்ன கிராமப்புறங்கள்ல ஷார்ட்கட் ஓடுறா வேனுகள்ல மினி பஸ்ல எல்லாம் பாருங்கோ. ஆக்கள் என்ன செய்யணும், புள்ள ஐயத்தைக்குள்ள அந்த ஃபுட்பால்ல எல்லாம் வச்சிருப்போம். போலீஸ்காரனை கண்டோன்னு சொல்லுவினோம், ஃபுட்பால்ல நிக்காம உள்ளுக்க போங்க போலீஸ் நிக்கிறாங்க. ஏன்னா அப்ப அதான் மிதி பலகை. அந்த மிதி பலகையில இருந்து நாங்கள் பயணிக்க கூடாது, அது எங்களுக்கு ஆபத்து. அப்ப பொது வாகனம் ஒன்றில் பயணிக்கும் போது செய்யக்கூடாதது மிதி பலகையில் பயணித்தல். ரைட்? அடுத்த வினா பாருங்க, கரம் விளையாட்டில் பயன்படுத்தப்படும் காய்களின் எண்ணிக்கை. கரம் போட்டு அடிப்பீங்களே, கரம் போட்டில நாங்கள் விளையாடுறதுக்கு நாங்கள் பயன்படுத்துற காய்களின் எண்ணிக்கை எத்தனையா இருக்கும்? 19 காய்களை நாங்கள் பொதுவாக கரம் போட்டுல நாங்கள் பயன்படுத்தலாம். தெரிஞ்சிருக்க வேண்டிய கேள்வி ஒன்றுதான் உங்களுக்கு. அடுத்த வினா பாருங்க, இப்ப எல்லாரும் கொரோனா விடுமுறையில கூடுதலா கேரம் போர்ட், டாம் போர்ட், செஸ் போர்ட் எல்லாம் விளையாடுவீங்க. இவ்வாறான விளையாட்டுகளை நீங்கள் விளையாடினால் உங்களுக்கு நல்ல பொழுதுபோக்காக இருக்கும். இந்த டிவி பார்க்கறதை விட கேரம் போர்ட், டாம் போர்ட், செஸ் போர்ட் விளையாடுறது நல்லது. ரைட்? அடுத்த பாருங்க, முழு இலங்கையையும் தமது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்த அந்நிய தேசத்தை, அது உங்களுக்கு தெரியும். முழு இலங்கையை, நமது நாட்டை, இலங்கை முழுவதையும் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்த அந்நிய நாட்டை யார்? ஆங்கிலேயர். ஆங்கிலேயர். போர்த்துகீயர் இலங்கைக்கு முதல் வந்த ஒடுங்குகள் போர்த்துகீயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர். ஆங்கிலேயர் நாங்கள் பிரித்தானியர்கள் என்று சொல்லுவோம். அடுத்த வினா பாருங்க, பின்வரும் விளையாட்டுகளில் கிராமிய விளையாட்டு எது? கிராமிய விளையாட்டு இந்த பழைய கிராமப்புறங்கள்ல இப்போ விளையாடப்பட்டு வர விளையாட்டு தாயம் போடுதல். தாயம் போட்டு விளையாடுறது கோயில் தாயம் போடுறது கிராமப்புறத்துல இப்போ இருக்குது. தாயம் போடுறது, கரமடித்த, அது நீங்கள் விளையாடுவீர்கள் கூடுதல நகரப்புறத்திலையும் விளையாடப்படும். கரப்பந்து, இது நகரப்புறங்கள்லயும் விளையாடுவோம். பின்வரும் விளையாட்டுகளில் கிராமிய விளையாட்டு இது. கிராமத்துல விளையாடப்படுற விளையாட்டுகள் என்ன? தாயம் போடுது. தாயம் போடுறது ஒரு கிராமிய விளையாட்டு. கிராமிய விளையாட்டு தாயம் போடுதல், கிட்டி புல்லு, கிட்டி அடிக்கிறது. இந்த பாட்டோட வருதல்லே, கிட்டி புல்லும் பம்பரமும் கிருகி அடிக்க பாலாறு பாலாறு பாலாறு. அது ஒரு கிராமிய பாடல், கிராமிய விளையாட்டு தான் இந்த கிட்டி புல்லு, தாயம் போடுதல். ரைட்? அடுத்த பாருங்க, அழகிய தோகையை உடைய பறவை எது? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அழகான தோகை விரித்து ஆடும். மழை வரப்போதுன்ற உடனே தோகை விரித்து ஆடும் பறவை எது? மயில். மயில் அழகாக தோகை விரித்து ஆடும். எந்த மயிலுக்கு தோகை இருக்குது? ஆண் மயிலுக்கா பெண் மயிலுக்கா தோகை இருக்கு? ஆண் மயிலுக்குத்தான் அழகான தோகை இருக்கு. ஆண் மயில் மிகவும் அழகானது. பாருங்க, மயில் ஆடைகள் இந்த வயற்கிற வழியில பாருங்க, மழை வரப்போதுன்னா முன்கூட்டியே மயில் தன்னுடைய தோகையை விதித்து அழகாக ஆடு. அழகிய தோகையுடைய பறவை மயில். மயில் ஆடுற அழகை பார்த்து வான்கோழியின் தன்னுடைய அழகில்லாத சிறகை விரித்து ஆடுதுங்கிற பாடல்ல வருது. 5ஆம் ஆண்டு தமிழ் புத்தகத்தில் தானும் அதுவாக நினைத்து இந்த வான்கோழி தன்னுடைய அழகில்லாத சிறகை விரித்து ஆடுதான். அழகிய தோகையுடைய பறவை மயில்.
அது இந்தியாவுடைய தேசிய பறவையாகவும் அந்த மயிலை நாங்கள் கொள்ளலாம். இந்தியாவுடைய இலங்கையின் தேசிய பறவை காட்டு சேவல் மாதிரி இந்தியாவுடைய பறவை மயில். அதே பாருங்க, மின்னேரியா குளத்தை கட்டிவித்த மன்னன் உங்களுக்கு தெரியும். மின்னேரியா குளத்தை கட்டிவித்த மன்னன் மகாசேனன். மகாசேனன் இவனை நாங்கள் வந்து மின்னேரியா தெய்வம் என்று சொல்றாங்களே. மின்னேரியா தெய்வம் என போற்றப்படுபவர் வந்து இவர் மகாசேனன். அப்ப மின்னேரியா குளத்தை கட்டினவன மகாசேனன். அடுத்த வினா பாருங்க, உங்கள் ஊரில் வாழும் மக்களுக்கு நாளைய தினம் கோவிட்-19 நோய் தொற்றுக்கான தடுப்பூசி வழங்கப்படும் என்பதை அறிவிக்க மிக பொருத்தமான ஊடகம். இப்ப நீங்கள் எல்லாரும் கூட வீடுகள்ல இப்ப இருந்திருப்பீங்க. இதுக்கு இப்ப சற்று குறுகிய காலத்துக்குள்ள இந்த தகவலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே. உங்கள் ஊரில வாழும் மக்களுக்கு நாளைய தினம் கோவிட்-19 நோய் தொற்றுக்கான தடுப்பூசி வழங்கப்படும் என்பதை அறிவிக்க மிகவும் பொருத்தமான ஊடகம். என்னத்துல அறிவிச்சதை கேட்டிருப்பீங்க. தொலைக்காட்சியில வந்ததோ இல்ல, எங்கட ஊர் குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும். எங்கட ஊர் இப்ப புதுக்குடியிருப்புண்டா புதுக்குடியிருப்பு பிரதேசத்துக்கு மட்டும் என்ன தொலைக்காட்சியில போடுவிடும் இல்ல. அப்ப என்ன வரும்? அடுத்தது வானொலியில அறிவிக்கிறோமோ இல்ல. அடுத்தது ஒலிபெருக்கில அறிவிக்கிறோம். நாளை 8:30 மணி தொடக்கம் இந்த இடத்துல கோவிட் தடுப்பூசி வழங்கப்படும். அப்ப ஒலிபெருக்கி மூலம் நாங்கள் அறிவிக்கலாம். உங்கள் ஊரிலே வாழும் மக்களுக்கு நாளைய தினம் கோவிட்-19 நோய் தொற்றுக்கான தடுப்பூசி வழங்கப்படும் என்பதை அறிவிக்க மிகவும் பொருத்தமான ஊடகமே தான் ஒலிபெருக்கி. அதாவது குறுகிய பிரதேசத்துல நாங்கள் ஒலிபெருக்கி மூலம் சில தகவல்களை நாங்கள் அறிவிக்கலாம். அடுத்தது, காசோலை ஒன்றை பணமாக மாற்றி பெறுவதற்கு செல்ல வேண்டிய இடம். காசோலை வெள்ளன நாங்கள் பார்த்தாங்க என்ன மணி ஆர்டர். இது காசோலை செக்ன்னு சொல்லுவோம். அதை நாங்கள் செல்றதுக்கு பணமாக மாற்றி பெறுவதற்கு செல்ல வேண்டிய இடம் வந்து வங்கிக்கு போனால் நாங்கள் காசோலையை மாற்றி பணம் பெறலாம். காசோலையை ஒன்றை பணமாக மாற்றி பெறுவதற்கு நாங்கள் செல்ல வேண்டிய இடம் வந்து வங்கி. தபாலகத்துல அது மணியோடரை மாத்தி காசு கட்டளை அதை மாத்தி பணத்தை பெறலாம். இங்க வந்து போலீஸ் நிலையத்துல நாங்கள் அவ்வாறான இல்லை. அவ்வாறு செய்வதிலே அப்ப வங்கி தான் எங்களுக்கு காசோலையை பணமாக மாற்றி செல்ல வேண்டிய இடம். அடுத்தது, முயல் விரும்பி உண்ணும் தாவரம் எது? நீங்கள் எல்லாரும் அவதானிச்சிருப்பீங்கள் கூட. சூழல்கள்ல வீட்டு சூழல்கள்ல சூழல்கள்ல நாங்கள் நீங்கள் சிறுவர்களாக நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். முயல் விரும்பி உண்ணும் தாவரம் எது? சிறு புல்லடி கூடுதலா விரும்பி சாப்பிடும். பாருங்க, சின்ன புல்லுகள் உள்ள இடத்துல வந்து முயல் சாப்பிடுறது. விடிய நீங்கள் எழுப்பி பார்த்தா முயல் சாப்பிடுறது. அதுல தன்னுடைய புழுக்கைகளை எல்லாம் போட்டுட்டு போயிருக்குமே. அப்ப அது சிறு புல்லடிகளை அது சாப்பிடும். முயல் குப்பைமேனி துளசி அதுங்களுக்கு பொருத்தமற்றபடியாக இருக்கும். சிறு புல்லடிகளை முயல் கூடுதலாக சாப்பிடும். அடுத்தது, இலங்கையிலே கடற்கரையுடன் தொடர்புடைய ஒரு மாகாணம். இலங்கையில கடற்கரையுடன் தொடர்புடைய நாங்கள் வசிக்கிற மாகாணம் வடமாகாணம். வடமாகாணத்துல வந்து கூடுதலாக கடற்கரையுடன் வடமாகாணத்துல 5 மாவட்டங்கள் இருக்குது. முல்லைத்தீவு கடற்கரை பிரதேசம், யாழ்ப்பாணம் கடற்கரை பிரதேசம், மன்னார் கடற்கரை பிரதேசம், மற்றது கிளிநொச்சி கடற்கரை பிரதேசம். இவ்வாறு வவுனியா 5 மாவட்டங்கள் எங்களுக்கு இருக்குது. அப்ப இலங்கையில கடற்கரையுடன் தொடர்புடைய மாகாணம் வந்து கூடுதலாக வடமாகாணத்தை நாங்கள் இது ஏரிய விடைகளோட உடைய வடமாகாணத்தை நாங்கள் எடுத்துக் கொள்ளலாம். அடுத்தது பாருங்க, வாயாலே ஊதுவதன் மூலம் ஒலி எழுப்பப்படும் சங்கீத உபகரணம் அல்லாத. வாயால் ஊதுவதன் மூலம் ஒலி எழுப்பப்படும் சங்கீத உபகரணம் அல்லாத. இங்க நாங்கள் பார்க்க அல்ல
ஒன்று சங்கு, கொம்பு, வீணை. வாயால் ஊதுவதன் மூலம் ஒலி எழுப்பப்படும் சங்கீத உபகரணம் அல்லாதது சங்கு வாயால ஊதுறனாங்களே நல்வரா, கொம்பு வாயால ஊதுறனாங்க, வீணை வாசிக்கும் மீட்டு போமன். அப்ப அது என்ன வரும்? வீணை அல்லாததன் நாங்கள் வீணை. அடுத்தது இலங்கையின் தேசிய பறவை எது? எங்கட இலங்கை நாட்டினுடைய தேசிய பறவை காட்டு சேவல். பாருங்க, புத்தகங்கள்ல எல்லாம் இருக்கும், படங்கள் போட்டிருக்கும். காட்டு சேவனுடைய படம் மிகவும் அழகான பறவையாக இருக்கும் என. காட்டு சேவல். இப்ப இலங்கையின் தேசிய பறவைதான் காட்டு சேவல். அடுத்த பாருங்க, எல்லை விளையாட்டுக்கு மட்டை செய்ய பயன்படுத்தப்படும் தாவர வகை. எல்லை விளையாட்டுக்கு நாங்கள் மட்டை செய்கிறது, அடிக்கிறோம், போல் அடிக்கிறோம், பேட்டன மட்டை செய்யறதுக்கு பயன்படுத்தப்படும் தாவர வகை பனை. அதை விட மிகவும் பொருத்தமான விட இருக்குது மூங்கில். மூங்கில் தடிக்க ரப்பர் வேலை. அப்ப எதை நாங்கள் பயன்படுத்துவோம்? மூங்கில். மூங்கில் தடிய வெட்டி நாங்கள் இல்லை விளையாட்டுக்கு மட்டை, அந்த மட்டை செய்ய பயன்படுத்தப்படுவோம். அடிக்கிறதுக்கு நாங்கள் மூங்கில பயன்படுத்தலாம். அப்போ எல்லை விளையாட்டுல ஒரு குழுவில ஆக கூடுதலான எத்தனை வீரர்கள் பங்கு பெறலாம்? 16 பேர். ஆக கூடுதலான எல்லை விளையாட்டுல 16 பிள்ளைகள் பங்கு பெறலாம். ஆக குறைந்தது எத்தனை வீரர்கள்? 12 வீரர்கள். உங்களுக்கு அடிக்கடி கேட்கப்படுற விநாயகன். ஆக கூடுதலாக எல்லை விளையாட்டுல ஒரு குழுவில 16 வீரர்கள் பங்கு பெறலாம். ஆக குறைந்தது 12 வீரர்கள் பங்கு பெறலாம். அடுத்த வினா பாருங்க, தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் பொதுவான பண்டிகை தைப்பொங்கல், வெசாக். வெசாக் தைப்பொங்கல் தமிழருடையது. வெசாக் அதுவும் பொருத்தமற்றபடியாக இருக்கும். பாருங்க, இது சித்திரை புதுவருட பிறப்பு. தமிழரும் சிங்களவரும் நாங்கள் ஒன்றிணைந்து கொண்டாடுறாங்களே சித்திரை புதுவருட பிறப்பு. தைப்பொங்கல் தமிழர், வெசாக் பௌத்தர்களுடையது, சித்திரை வருட பிறப்பு. சித்திரை வருட பிறப்ப நாங்கள் தமிழரும் சிங்களவரும் அதை ஒன்றிணைந்து கொண்டாடுவோம். அடுத்தது சமாதானத்தின் சின்னமாக கருதப்படுவது. சமாதானத்தின் சின்னம் வெண்புறா. நீங்கள் பார்த்திருப்பீங்களே, வெள்ளை புறான்னு சொல்லுவோம். வெண்புறா சமாதானத்தின் சின்னமாக கருதப்படுகிறது. வெண்புறா. அடுத்த வினா பாருங்க, அரிக்குஞ்சட்டி என்பது சமையல் அறையிலே பயன்படுத்தப்படும் உபகரணம் ஒன்றாகும். உபகரணம் பயன்படுத்தப்படுவது அரிக்குஞ்சட்டி எல்லாருக்கும் தெரியுமே. அரிசி களையறதுக்கு, சமைக்கிறதுக்கு, சோறு சமைக்கிறதுக்கு நாங்கள் அரிக்குஞ்சட்டிக்குள்ள போட்டு அரிசிக்குள்ள தண்ணியை விட்டு அதுல களைஞ்சுதான் எடுக்கிறது. ஏன்னு சொன்னால் அதுல கல்லுகள் நீக்கிறதுக்கு தான் அந்த அரிக்கஞ்சட்டி கல்லுகளை மண் கல்லுங்கிற அரிசிக்குள்ள சோத்துல வராதபடிக்கு களைஞ்செடுக்கிறதுக்கு தான் இந்த நாங்கள் அரிக்குஞ்சட்டியை நாங்கள் பயன்படுத்துறோம். அதுக்கு அந்த சட்டியை பாருங்க, அந்த நடுவுல அந்த சட்டியில் உள்ள வரி வரியான கோடுகளாக இருக்கும். அரிக்குஞ்சட்டி என்பது சமையல் அறையிலே பயன்படுத்தப்படும் உபகரணம் ஒன்றாகும். உபகரணம் பயன்படுத்துவது அரிசி கழுவுவது. அது சரிதான். அரிசியை நாங்கள் கழுவுவதற்கு பயன்படுத்தலாம். அரிசி கழுவுவதற்கு, மாறிப்பதற்கு நாங்கள் அரிதட்டை பயன்படுத்துவோம். சில மாணவர்கள் மாறிப்பதற்கு போட்டுருவீங்க, அது அரிதட்டு. இது அரிக்குஞ்சட்டி. அரிக்குஞ்சட்டிக்கும் அரிதட்டுக்கும் வித்தியாசம். அரிக்குஞ்சட்டி அரிசி கழுவுறதுக்கு, நாங்கள் கல்லுகள் மண்ணுகளை விலக்கி எடுக்கிறதுக்கு நாங்கள் அரிக்குஞ்சட்டியை பயன்படுத்துவோம். மா அரிக்கிறதுக்கு தான் அரிதட்டு. பிட்டு அவிழ்ப்பது, பிட்டு வைக்கிறாங்க அரிக்குஞ்சட்டியை பயன்படுத்துவோமோ இல்லையா? அதுங்களுக்கு அரிக்குஞ்சட்டி. அடுத்த பாருங்க, ஆணிவேரில் உணவை சேமித்து வைக்கும் தாவரம் ஒன்று அல்லாதது. இங்கதான் விஷயம் இருக்குதுன்னு. ஒன்று அல்லாதது. ஆணிவேரில் உணவை சேமித்து வைக்கும் தாவரம் டக்கண்டு உடனே கேரட்டுக்கு போட்டு விட்டது. ஆனா இந்த கேள்வி என்ன? ஒன்று அல்லாதது. கரெக்ட் வருமோ? கரெக்ட். ஆணிவேர்ல உணவை பீட்ரூட்ட பாருங்க,
ஒரு கிழங்கு தான் அது ஆணி வேர்ல ஒரே ஒரு கிழங்கு. ஒன்று அல்லாததானே மரவள்ளி. மரவள்ளி சைடுகள்ல மரவள்ளி மரத்தை நீங்கள் கிழங்கு கொடுக்க பாத்தீங்கன்னா பக்க வேர்கள்ல எங்களுக்கு கிழங்கு வந்திருக்கு. ஆணி வேரில் உணவை சேமித்து வைக்கும் தாவரம் ஒன்று அல்லாதது மரவள்ளி. கேரட்டும் பீட்ரூட்டும் வந்து ஆணி வேரில உணவை சேகரிக்கும். அதே போல முள்ளங்கியும் பிள்ளைகள் ஆணி வேரில தான் உணவை சேகரிக்கும். கேரட்ட மாதிரி தான் முள்ளங்கி. கேரட் மஞ்சள் கிழங்கா இருக்கும். முள்ளங்கி கிழங்கு நீங்கள் பார்த்திருப்பீங்க, வெள்ளை கிழங்கு கறி சமைச்சு சாப்பிட கொஞ்சம் சாடியான கசப்பு சுவையுடையதாக இருக்கும் முள்ளங்கி. அடுத்தது தேநீரை சுவையூட்ட பயன்படுத்தப்படுவது. தேநீரை சுவையூட்டுறதுக்கு நாங்கள் இஞ்சி பிளேஞ்சி என்று சொல்லி குடிக்கிறாங்களே, இஞ்சி பிளேஞ்சி குடிப்போம். ஏன்னா தேநீரை சுவையூட்டுறதுக்கு நாங்கள் இஞ்சிய போடுவோம். இஞ்சிய அரைச்சி போட்டு அதுக்குள்ள போட்டுட்டு ஊற வச்சுட்டு வடிச்சிட்டு குடிப்போம். ஏன்னா இஞ்சி பிளேஞ்சி மிகவும் சுவையாக நீங்கள் எல்லாரும் அறிந்திருப்பீங்களே. இஞ்சிய போடுவோம் நாங்கள் தேநீரை குடிக்கிறது. இதுவரை நேரம் நாங்கள் உங்களுக்கு பார்த்தது சுற்றாடல்ல உங்களுக்கு 30 வினாக்கள் வரும். அதுல 3 விடைகள் தரப்படும். அதுல மிகவும் சரியான விடையினை ஒன்றை தெரிவு செய்து நீங்கள் அதுக்கு போடுகிறவர் என்ன. அப்ப அது நாங்கள் இவ்வளவு நேரம் 30 வினாக்கள் எவ்வாறு பரீட்சைக்கு எவ்வாறு வர்றதுன்றதை பற்றி நாங்கள் தமிழ் பார்த்த நாங்கள். இப்ப சுற்றாட பார்த்த நாங்கள். இனி எங்களுக்கு கணித பகுதியில என்ன 12 வினாவில கணித பகுதியில எவ்வாறான வினாக்கள் வாரதல்ல அதே ஒரு கொஞ்சம் பார்க்கலாம் இருக்கிறேன். அந்த வகையில பாருங்க, பின்வரும் கணித செய்கைகளுக்குரிய விடைகளை உரோமன் எண்குறியிலேயே எழுதுக. உரோமன் எண்குறியில் எழுதட்ட. பின்வரும் கணித செய்கைகளுக்குரிய விடைகளை உரோமன் எண்குறியில் எழுதட்ட. பாருங்க பிள்ளைகள், இதுல வந்து எத்தனை ஐயும் எக்ஸும் 9க்கு ஐயும் எக்ஸும் போடும். BIII 5 6 7 BII உண்டை இருந்தால் 8. அப்ப இது கூட்டல் அடையாளம் இருக்கிறபடியா நாங்கள் கூட்டுவோம். 9 8 கூட்டினால் எத்தனை 17. ரைட். அப்ப 17 நாங்கள் அதை பாருங்க ரோமன் எண்குறியிலேயே எழுதட்டா. ரோமன் எண்குறியில் எழுதுறேன். அப்ப 17 என்ன எழுதுவாங்க? 10க்கு X, 7க்கு B, 5 6 7. சரிதானே? ரோமன் எண்குறியில நாங்கள் இவ்வாறு எழுதலாம். சரிதானே? XBII 17. சரிதானே? ரைட். அடுத்த இரண்டாவது பாருங்க. XX என்ன 20. அடுத்தது XIII எத்தனை 10 11 12 13 பேருமே. அடையாளம் என்ன? கழிக்கட்டம். வடிவா கவனிக்கணும். குறியீடுகளை நாங்கள் கவனிக்க வேணும். முதலாவது கூட்ட சொல்லி இருக்கு, இரண்டாவது கழிக்க சொல்லி இருக்கு. கழிச்சு போட்டு அந்த வாரவடைய ரோமன் எண்குறியில தான் எழுத சொல்லி. ரைட். அப்ப நாங்கள் கூட்டுவோம். கழிப்பமே 20ல இருந்து 0ல இருந்து கூட்டு போவாத கடுத்தா 10 10ல 3 போனால் 7 மிச்சம் 1ல 1 போனால் 0. 7 ரோமன் லக்கம் 6 7 BII. ரைட்டா? சென்ற 3வது மாகாண மட்ட பரீட்சையில வந்து இவ்வாறு வினாக்கள் இருந்தது. பாருங்கள், பின்வரும் எண்களை தந்து போட்டு ரோமன் இலக்கத்துல தந்து போட்டு அதை இந்திய அரேபிய இலக்கத்தில் ஒழுங்குபடுத்தி எழுதுங்க. இந்திய அரேபிய இலக்கத்தில் ஒழுங்குபடுத்தி எழுதுகண்டு ரோமன் இலக்கத்துல கொஞ்சம் எண்களை தந்து போட்டு அட்டவணைக்குள்ள அதை இந்திய அரேபிய இலக்கத்துல எழுத சொல்லி வந்தது வடமாகாண பேப்பர். வடமாகாண 3வது பரீட்சையில ரோமன் இலக்கத்தை தந்து போட்டு அதை இந்திய அரேபிய இலக்கத்தில் எழுதுச்சு. கூடுதலான கெட்டிக்காரமானவர்கள் கூட அந்த வினாவுக்கு சரியான விடைகளை அளிக்க பலர் அளித்திருந்தவைகள், சில பேர் கெட்டிக்கார பிள்ளைகள் கூட விடையான விடை அளிக்கப்படுது. இந்திய அரேபிய இலக்கம் என்றால் அவளுக்கு என்னென்று தெரியாது. திருப்பியும் ரோமன் இலக்கத்தில் எழுதிருக்கு. நாம சாதாரணமாக இந்த 2 மண்கள் இந்த 1 2 3 இலக்கத்தில் எழுதுவோம். அதைத்தான் அதை ஒழுங்குபட்டு ரோமன் இலக்கத்துல தந்து போட்டு அதை இந்திய அரேபிய இலக்கம் என்றால் அந்த 2 மண்கள் இலக்கத்துல நாங்கள் ஒழுங்குபடுத்தி எழுதினாச்சே. இந்த பதத்தை விளங்கினா அந்த வினா செய்யறது லகுவாக விளங்குதா? அப்ப இந்திய அரேபிய இலக்கம் என்றால் நாங்கள் எங்களோட இலக்கங்கள் 2 மண்களை எழுதும். ரோமன் எண்குறி என்று கேட்போம்.
ரோமன் எண்குறியில் தருக. ரோமன் எண்குறியில வந்துட்டு இந்த அரபி இலக்கத்துல தருகா. இந்த அரபி இலக்கம் எங்களோட சாதாரண இலக்கங்கள் விளங்குதா பிள்ளைகள்? இதுகளைத்தான் நாங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து வைத்திருக்கோம். எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், சில வினாக்களுக்கு விடை எழுதுறதுல சில பேருக்கு பிரச்சனை, அதுகளை கொஞ்சம் அவதானமாக கவனிக்க வேணும். ரைட், அடுத்த வினா பாருங்க. உருவில் நிழற்றப்பட்ட பகுதியை தசம எண்ணாக எழுதுக. உருவில நிழற்றப்பட்ட பகுதியை தசம எண்ணாக எழுதுக. பாருங்க, ஒரு சதுரத்தை ரெண்டாக்கி இருக்கிறோம், ரெண்டா பிரிச்சிருக்கிறோம். அப்ப 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 பேர். அப்ப எங்கள்கிட்ட கேட்டு உருவில் நிழற்றப்பட்ட பகுதியை தசம எண்ணாக எழுதுக. இதை 10க்கு மாத்தினால் இதுக்கும் 1 2, இது 2 சேர்த்தா 3, இது உலகம் சேர்த்தால் இது உலகம் 1, இது உலகம் 2, இவ்வளவு 3, இவ்வளவு 4 பகுதிக்கு நிலந்துட்டு. அப்ப 10ன் மேல் 4 கண்டு வேறுமே, அது பின்னத்துல நாங்கள் 10ன் மேல் 4 எழுதுவோம். ஆனா எங்கிட்ட வினாப்பட்ட என்ன, தசம எண்ணாக எழுதுக. இப்ப தசம எண்ணா எழுதுவோம் 0.4. சரிதானே? 10ன் மேல் 4 அது பின்னத்துல வரும். அது எங்களுக்கு கேட்கப்பட்ட வினா தசம எண்ணாக எழுது. அப்ப நாங்கள் என்ன செய்யணும், தசம எண்ணுக்கு கொடுக்கணும். விளக்குதா? 0.4 உருவில் நிழற்றப்பட்ட பகுதி என்ன இந்த நிழற்றி காட்டி இருக்கிறது, அதுக்கு நாங்கள் 0.4. அடுத்தது நாம பாருங்க, நிழற்றப்படாத பகுதியை பின்னத்தில் எழுதுக. பின்னத்தில் தரட்ட நிழற்றப்படாத பகுதியை பின்னத்தில் தருக. அப்ப பின்னத்தில் 10 பிரிச்சிருக்கிறோம். அது எத்தனை நிழற்றப்படாத பகுதி? இவ்வளவு சேர்த்தா 1 2 3 4 5 6 பகுதி. 10ன் மேல் 4க்கு நிழற்றி இருந்தால் 10ன் மேல் 6க்கு நிழற்றப்பட இல்லையா? அப்ப நிழற்றப்படாத பகுதியை பின்னத்தில் தரப்பட்டால் 10ன் மேல் 6. விளங்குதா? வடிவா கவனிக்கணும். ஒருவில் நிழற்றப்பட்ட பகுதியை தசம எண்ணால் இவ்வாறு எழுத வேண்டும், பின்னத்துல தந்தால் பெருகண்டா இவ்வாறு எழுத வேண்டும். ரைட், அடுத்த பாருங்க, ஒருவருக்கு 6 பென்சில்கள் வீதம். ஒருவருக்கு 6 பென்சில்கள் வீதம் 578 பென்சில்களை எத்தனை பேருக்கு கொடுக்கலாம்? அப்ப என்ன செய்யணும், 578 போட்டுட்டு எத்தனை வகுக்க போறோம்? 6. ஒரு ஆளுக்கு 6 பென்சில் கொடுக்க போறோம். ஒருவருக்கு 6 பென்சில்கள் வீதம் 578 பென்சில்களை எத்தனை பேருக்கு கொடுக்கலாம்? 6 9 54, 54 கழிச்சா 38, 6 6 36 கழிச்சா 2 மிச்சம். அப்ப ஒருவருக்கு 6 பென்சில்கள் வீதம் 578 பென்சில்களை எத்தனை பேருக்கு கொடுக்கலாம்? 96 பேருக்கு கொடுக்கலாம். எத்தனை பேருக்கு கொடுக்கலாம்? 96 பேருக்கு கொடுக்கலாம். அவ்வாறு கொடுத்த பின்னர் எத்தனை பென்சில்கள் எஞ்சி இருக்கும்? வகுப்புக்கு எத்தனை பென்சில் எஞ்சி இருந்தது? 2. அப்ப எஞ்சிய பென்சில்கள் எத்தனை? 2. ஒருவருக்கு 6 பென்சில்கள் வீதம் 578 பென்சில்களை எத்தனை பேருக்கு கொடுக்கலாம்? அப்ப 578 போட்டு 6, ஒரு ஆளுக்கு 6 பென்சில் கொடுக்கலாம். 6ஆல் வகுத்தால் 96, 2 மிச்சம். அப்ப எத்தனை பேருக்கு கொடுக்கலாம்? 96 பேருக்கு கொடுக்கலாம். எத்தனை பென்சில்கள்? 2 பென்சில்கள் மிகுதியாக. விளங்கிட்டதோ? சரி, அடுத்த வினா பார்ப்போம். ஒவ்வொன்றும் 750 மில்லிலீட்டர் கொள்ளளவு உள்ள போத்தல்களில் உள்ள பானம் வேறொரு பாத்திரத்தில் இடப்பட்டது. பாத்திரத்தில் உள்ள பானத்தின் மொத்த கன அளவினை லீட்டர்ல மில்லி லீட்டர்ல எழுதுக. ஒவ்வொன்றும் 750 மில்லி லீட்டர் கொள்ளக்கூடிய உள்ள 5 போத்தல்களில். அப்ப என்ன வேணும்?
780 போட்டு நாங்கள் 5 அளவெடுப்போம். 750 மில்லிலிட்டர் கொள்ளக்கூடிய 5 போத்தல். ரைட்டா? அப்ப 5 அளவெடுப்போம். I0 0 I5 25 5 எழுதி 2 மிச்சம். I7 35 37 3750 மில்லிலிட்டர். வேறொரு பாத்திரத்தில் இடப்பட்ட பாத்திரத்தில் உள்ள பானத்தின் மொத்த கனஅளவை லிட்டர்ல மில்லிலிட்டர் இது எவ்வளவு? 3750 மில்லிலிட்டர்ல 3 லிட்டர் 750 மில்லிலிட்டர். சரியா? சிமோல் எழுத்துக்களை நாங்கள் எழுதலாம். 3 லிட்டர் 750 மில்லிலிட்டர். இவ்வாறு இந்த வினாவுக்கு விடைகள் எழுதலாம். சரியா? இவ்வாறு இதே போல இந்த லிட்டர் மில்லிலிட்டர்ல 12ல ஒரு வினா கேட்கப்படுறது கட்டாயம். சரிதானே? 750 லிட்டர் கொண்ட 5 போத்தல்களை ஒரு பாத்திரத்துக்கு அப்படி 750 5ஆல பெருக்கிறோம். 3 லிட்டர் 750 மில்லிலிட்டர். ரைட்? அடுத்த வினாவை பார்ப்போம். கிழக்கு திசைக்கும் தெற்கு திசைக்கும் இடையிலே உள்ள திசைக்கு எதிர் திசை யார்? அப்ப இந்த கேள்வியை கபடிவா பார்ப்போம். திசையை போடும். வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு 4 திசைகள் இருக்கு. கிழக்கு திசை இது இதான கிழக்கு திசை. கிழக்கு திசைக்கு தெற்கு திசை இதான தெற்கு திசை. அப்ப கிழக்குக்கும் தெற்கு திசைக்கும் இடையில உள்ள திசை எது? தென்கிழக்கு. இது இதான விளையாடு தென்கிழக்கு. தென்கிழக்கு திசை இடையில் உள்ள திசைக்கும் எதிர் திசையாக இதான எதிர் திசை. இது அயல் திசை. ஆனா எதிர் திசை கேட்டிருக்க முடியாது. வடமேற்கு வடமேற்கு. திருப்பி ஒரு கவினா வடிவா கவனிங்கோ. கிழக்கு திசைக்கும் தெற்கு திசைக்கும் இடையில் உள்ள திசைக்கு எதிர் திசை யார்? அப்ப வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கண்டு போடுவோம். அதுல கிழக்கு திசைக்கு தெற்கு திசைக்கும் இடையில வர திசை எது? தென்கிழக்கு திசை. தென்கிழக்கு திசைக்கு எதிர் திசையா? எதிரண்டா எதிரே. அப்ப இது வடமேற்கு. அப்ப வடமேற்கு திசை. இதுக்கு என்ன விட? வடமேற்கு. வடமேற்கு. ரைட்? அடுத்த வினாவை பாருங்க. ரூபாய் 28.50 விலை உள்ள ஒரு வரைதல் புத்தகத்தை ரூபாய் 44.50 விலை உள்ள ஒரு வர்ண பெட்டியையும் வாங்கி ரூபாய் 100 நாணயத்தால் ஒன்றினை கொடுக்கும் போது கிடைக்கும் மீதி பணம் எவ்வளவு காசு கொடுக்குறாரா? 100 ரூபாய். எவ்வளவு கொடுக்குற? 100 ரூபாய். ரூபாய் 28.50 விலை உள்ள ஒரு வரைதல் புத்தகம். எவ்வளவு? 28.50 விலை உள்ள ஒரு வரைதல் புத்தகத்தை ரூபாய் 44.50 விலை உள்ள ஒரு வர்ண பெட்டியையும் வாங்கி ரூபாய் 100 நாணயத்தாளர்களை கொடுத்த போது கிடைக்கும் மீதி பணம். இதே விதை கூட்டுவோம். 0 5 5 10 0 ஒன்று மிச்சம் தசத்தாளுக்கு நேரே கூட்டுவோம். 8 வந்த 1 9 9 4 11 3 ஒன்று மிச்சம் 3 4 7 73 ரூபாய். அப்ப எவ்வளவு காசு கொடுக்குற? 100 ரூபாய் கொடுக்குற. 100 ரூபாய் கொடுக்குற. ஆனா எவ்வளவு பொருள் வாங்கியிருக்கிற? 73 ரூபாய். மிகுதியா கிடைக்கிற பணம் எவ்வளவு? கழிக்கவும். 10ல 7 கொண்டு போனால் 7 9ல 7 போனால் 2. அப்ப மிகுதியா கிடைக்கும் பணம் எவ்வளவு? மிகுதி பணம் 27 ரூபாய். 27. ஒன்றும் நாங்கள் ரூபாய் போட வேண்டும். ரூபாய் 27. ரைட்டா? அடுத்த பாருங்க. 1 கிலோகிராம் அரிசியின் விலை 80 ரூபாய் ஆகும். 2 கிலோகிராம் 500 கிராம் அரிசியின் விலை யார்? அப்ப பாரு
1 கிலோகிராம் அரிசி 80 ரூபாய். 1 கிலோகிராம் அரிசி என்ன விலையா? 80 ரூபாய். ஒரு கிலோகிராம் அரிசியின் விலை 80 ரூபாயும் 2 கிலோகிராம் 500 கிராம். அப்ப 1 கிலோகிராம் அரிசி 80 ரூபாண்டாம் இல்லையா? 2 கிலோ என்ன விலையா இருக்கும்? 2 கிலோ என்ன விலை? 160 ரூபாய். அப்ப அரை கிலோ என்ன விலை? 1 கிலோ அரிசி 80 ரூபாய், அரை கிலோ 40. அப்ப 40 கூட்டும். ரெண்டு எத்தனை? 5 10க்கு சார் ஒன்று மிச்சம் 200 ரூபாய். 2.5 கிலோ அரிசியின் விலை என்ன? 200 ரூபாய். 200 வேற பாருங்க. 1 கிலோகிராம் அரிசியின் விலை 80 ரூபாயாம் ஆகும். 2 கிலோண்டா 160. அரை கிலோ 500 கிராம் இருக்குதானே? 500 கிராம் 40 ரூபாய். அப்ப 160 40 கூட்டா 200 ரூபாய். 2.5 கிலோ அரிசியின் விலை 200 ரூபாய். அரிசியின் விலையாவது ரூபாய் 200. ரைட். அடுத்த பாருங்க. 4 மேல் 3. 4 மேல் 3. 4 மேல் 3ன்னா என்ன? முக்கால். நீங்க படிச்சிருப்பீங்களே. ஒரு ஆப்பிள் பழத்தை 4ஆ வெட்டிட்டு 3 பங்கு, 3 பவுல். 4 மேல் 3. 4 மேல் 1ன்னா கால். ஒரு ஆப்பிள் பழத்தை 4ஆ வெட்டி 1 பவுல். முழு ஒரு ஆப்பிள் பழத்தினா முழு பவுல். அரவாஸ் 2 மேல் 1. ஒரு ஆப்பிள் பழத்தை சரிசமன 2ஆ வெட்டினால் அரவாஸ் ஆகிய நன்களை பெருமதி கூடி செல்லும் ஒழுங்கில் ஏறு வரிசைப்படுத்தி எழுதட்டாம். ஏறு வரிசை சிறிய இலக்கத்திலிருந்து பெரிய இலக்கம் வரை ஒழுங்குபடுத்துற. பெருமதி குறைந்த இலக்கத்திலிருந்து பெருமதி கூடிய இலக்கம் வரை ஒழுங்குபடுத்து. அப்ப இதுல எது பிள்ளைகள் மிகவும் பெருமதி குறைந்தது? கால். உங்களுக்கு ஒரு ஆப்பிள் பழத்தை போய்ந்தி உங்களோட அப்பா ஒரு ஆப்பிள் பழம் வேண்டி கொடுப்பார். அதுல 4ஆ பிரிச்சு ஒரு பகுதியை நீங்கள் சாப்பிடுறீங்க. இதுதான் சின்ன துண்டு தான் நீங்கள் சாப்பிடுறீங்க. இதுதான். அப்ப இது வரும் 4 மேல் 1. அப்ப முதலாவது இது வரும் 4 மேல் 1. ரைட். இரண்டாவது அரவாசியை சாப்பிடும். இந்த அரவாசி உங்களோட அப்பா வாங்கி கொண்டு வந்த ஆப்பிள் பழத்துல முழு ஆப்பிள் பழத்துல அரவாசியை சாப்பிடுறீங்க. அப்ப அரை. அடுத்தது முக்காவாசியை சாப்பிடுறீங்க. ஒரு ஆப்பிள் பழத்துல நீங்களே முக்காவாசியை சாப்பிடுறீங்க, பழத்தையும் சாப்பிடுறீங்க. அப்ப இது முக்கால 4 மேல் 3. உங்களோட அப்பா வாங்கின ஆப்பிள் பழத்துல முழுவாசியை முழுவதையுமே நீங்களே சாப்பிடுறீங்க. அப்ப பெருசு முழுசா சாப்பிடுறது. அப்ப விளங்குதோ இல்லையா? 4 மேல் 3. ரைட். இப்ப விளங்குதோ? அப்ப இது மிகவும் சிறிய பகுதி. 4ஆ பிரிஞ்சு ஒரு துண்டை சாப்பிடுறான். சின்ன துண்டு 4ஆ பிரிஞ்சு 1. 2ஆ பிரிஞ்சு சரி சமனா வட்டி 2ல் 1 அரவாசியை சாப்பிடுறது. அரை. முக்காவாசியன்னா 3 பகுதியை சாப்பிடுறது. இந்த லாத்தை ஒரு பகுதியை விட்டுட்டு 3 பகுதியை சாப்பிடுற. முழுப்பம் வேண்டாம், முழுவதையும் சாப்பிடுறது. 1 தான் முழுப்பி. ரைட். அப்ப இது 4 மேல் 1, 2 மேல் 1, 4 மேல் 3, 1. இத பின்னத்தை ஒழுங்குபடுத்த சொல்லி. ரைட்டா? ரைட். அடுத்த வினா பார்ப்போம். முக்கோணமும் சதுரமும் தந்திரம். சரிதான்? இதெல்லாம் ஒரு ஏயினால் காட்டப்படுவது சகல பக்கங்களும் நீளத்தால் சமனம். எல்லா பக்கமும் நீளத்தால சமன். எல்லா பக்கங்களும் நீளத்தால் சமன். எல்லா பக்கங்களும் நீளத்தால சமன். அப்ப 3 பக்கங்களும் ஒரே சமனாகத்தான். இதுவும் ஒரே சமன், இதுவும் ஒரே. அதே போல சதுரம் என்றாலே 4 பக்கமும் உங்களுக்கு சமனாகத்தான் இருக்குமே. அப்ப ஏனால் காட்டப்படுவது சகல பக்கங்களும் நீளத்தால் சமனாக முக்கோணம் ஒன்றாகும். ஒரு பி நான் காட்டப்படுவது சதுரம் ஒன்றாகும். இது ஒரு சதுரம். 4 பக்கங்களும் சமன் தான். சதுரத்துக்கு வரையக்கூடிய சமச்சீர் கோடுகளின் எண்ணி. இது சம பக்கம். 3 பக்கங்கள் சமனாண்டா இதுக்கு எத்தனை சமச்சீர் கோடுகளை நாங்கள் வரையலாம்? 1, 2, 3 வரையலாம்.
சதுரத்துக்கு எத்தனை சமச்சீர் அச்சுக்கள் 1 2 3 4 வரையலாம். இதுக்கு முக்கோணத்துக்கு 3 சமபக்க முக்கோணி 3 பக்கம் சமனா இருக்கிறபடியால் சமபக்க முக்கோணிக்கு 3 சமச்சீர் அச்சுக்களை வரையலாம். சதுரம் 4 பக்கம் சமனானபடியால் 4 சமச்சீர் அச்சுக்களை வரையலாம். அப்ப கேள்வியை பார்ப்போம். ஏஐ விட பி ஏஐ விட பிக்கு வரையக்கூடிய சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை யார்? ஏஐ விட பிக்கு எத்தனை சமச்சீர் அச்சுக்களை கூடுதலா வரையலாம்? கோடுகளின் ஏஐ விட பிக்கு வரையக்கூடிய சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை ஒன்று நாங்கள் கூடுதலா இதுக்கு 3 சமச்சீர் கோடுகளை வரையலாம். இதுக்கு 4 சமச்சீர் கோடுகளை வரையலாம். ஒரு கோடு நாங்கள் கூடுதலாக வரையலாம். ரைட். அடுத்த பாருங்க, ஒரு குறித்த பாடசாலையில் பிள்ளைகளிடம் அவர்கள் மிகவும் விரும்பும் விளையாட்டுகள் பற்றி விவரிக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் பெறப்பட்ட தகவல்களை இப்பட்டவணை காட்டுகிறது. பிள்ளைகளின் எண்ணிக்கை ஆண்கள் பாருங்க, கரப்பந்தாட்டத்தை ஆண்கள் 50 பேர் விரும்புகிறோம், பெண்கள் 28. கிரிக்கெட் வந்து ஆண்கள் 49 பேர், பெண்கள் 32. எல்லே வந்து ஆண்கள் 22 பேர், பெண்கள் 36 பேர். வினாவுபா, கிரிக்கெட் விளையாட்டை விரும்பும் பிள்ளைகளின் எண்ணிக்கை யார்? எது பிள்ளைகள்? கிரிக்கெட் தானே. கிரிக்கெட் விளையாட்டை விரும்பும் பிள்ளைகள் ஆண் பெண் கேட்டாங்க. அப்ப கிரிக்கெட் விளையாட்டை விரும்பும் பிள்ளைகளின் எண்ணிக்கை நாங்கள் 2ஐயும் கூட்டவும். 49 32ஐயும் கூட்டுவோம். 9 10 11 கொண்டது 1 மிச்சம் 4 3 7 7 3 8. அப்ப கிரிக்கெட் விளையாட்டை விரும்புற பிள்ளைகளுக்கு இருக்கும் 81. ஆணையும் பெண்ணையும் கூட்டுற இதையும் 49 32 51. கிரிக்கெட் விளையாட்டை விரும்புற பிள்ளை. அடுத்த பாருங்க, அட்டவணையில் குறிக்கப்பட்டுள்ள பெண் பிள்ளைகளின் மொத்த எண்ணி. அப்ப பாருங்க, இந்த அட்டவணையில குறிக்கப்படுற பெண்கள் தானே. அப்ப இந்த பெண்களை நாங்கள் என்ன செய்யணும்? கூட்டுவோம். பெண் பிள்ளைகளின் மொத்த எண்ணி 28 2 30 8 2 10 10 மாறும் 16 6 1 மிச்சம் 2 1 3 3 3 6 6 3 96. அப்ப பெண் பிள்ளைகள் இந்த விளையாட்டுகளை விரும்புற பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை எத்தனையா? 296. அட்டவணையில் குறிக்கப்பட்டுள்ள பெண் பிள்ளைகளின் மொத்த எண்ணிக்கை எத்தனை? 96. அடுத்த வினா பார்ப்போம். அடுத்த வினா பார்ப்போம். பாருங்க, 9322 9322 கழிக்க போறோம். இதுல கழித்தல் அடையாளம் இருக்கு. கழிக்க போறோம் 5219 5219 கழிப்போமா? 12ல ஒன்றை கணந்தா 12 12ல 9 போனால் 3 மிச்சம் 1 இருந்ததோ 1ல 1 போனால் 0 3ல 2 போனால் 1 9ல 5 போனால் 4. என்ன விட 4103. அப்ப பாருங்க, 9322 இருந்து 5219 இவ்விடையை கழிச்சு வார விடைய எண் சட்டத்தில் குறித்து காட்டுக. அப்ப என்ன செய்வோமா? எண் சட்டத்துல நாங்கள் இப்ப குறித்து காட்டலாம். உதாரணத்துக்கு எண் சட்டம் இப்படி வரையும். இது 1கள், இது 10கள், இது 100கள், இது 1000. அப்ப இனிப்பா 1கள் இடத்துல இருக்கு 3. அப்ப 3 சைபர் நாங்க போடுவோம். எண் சட்டத்துல குறிப்போம். வகை குறிப்பு 0 வராது. 1 இருக்கிறபடியா 100கள் இடத்துல 1, 1000 இடத்துல இருக்கு 4. சரியா? அப்படி இப்படி ஒரு எண் சட்டத்தை நாங்கள்
குறித்து காட்டி விட்டோம்னா சரி இதை நீங்க ரூலர் வச்சு வடிவாளகாக செய்யலாம் ரைட்டா. அப்ப கழித்து வாரவிடையே சட்டத்துல வேற எந்த கட்டுறது சில மாணவர்கள் என்ன இவங்கள அவசரத்துல கழிச்சு போட்டு சரியான விடையை போட்டிருப்பீங்க. ஆனால் அவன் கேட்டிருக்கான் என்ன எஞ்சட்டத்தில் குறித்து காட்டுக என்ன எஞ்சட்டத்தில் எஞ்சட்டத்தில் குறித்து காட்டுக இப்படி ஒரு எஞ்சட்டம் உண்டு வரைந்து போட்டு நாங்கள் குறிச்சு காட்டுறோம். வினாக்கள் எல்லாம் இலகுவாகத்தான் இருக்கும், நீங்கள் தான் தவறு விடுவது. அடுத்தது பார்ப்போம். ஒன்றின் விலை ரூபாய் 18 வீதம், ஒன்றின் விலை ரூபாய் 18 வீதம் 8 மாம்பழங்களை கொள்வனவு செய்து ரூபாய் 100 நாணயத்தால் 2 கொடுத்தார். எத்தனையா 100 ரூபாய் நாணயத்தால் எத்தனை கொடுக்குறார்? 2. 200 ரூபாய் கொடுக்குறாரு, 200 ரூபாய் காசு கொடுக்குறாரு, 100 ரூபாய் தாள் 2 கொடுக்குறேன். கொடுத்தா கிடைக்கு மீதி பணம் யார்? ஒன்றின் விலை 18 ரூபாண்டா 8 மாம்பழம். அப்ப 18 ரூபாய் படி ஒரு மாம்பழம் 18 ரூபாண்டா 8 மாம்பழம் 8 அளவிற்கு போமே 64 4 எழுதி 6 மிச்சம் 8 8 6 14 144 ரூபாய். அப்ப இனி உனக்கு 200ல இருந்து 200 ரூபாய் காசுல கொடுக்குறேன், 100 ரூபாய் தாள் 2 கொடுக்குறேன், அப்ப 200 ரூபாய். அப்ப 18 ரூபாய் படி 8 மாம்பழம் 144 ரூபாய் வருது. இப்ப நாம 144 கழிப்போம். 200ல 144 கழித்தால் 10ல 4 4 6 9ல 4 4 5. அப்ப எத்தனை கிடைக்கும் மீதி பணம்? ரூபாய் 56. உங்களுக்கு கிடைக்கிற மீதி பணம் எவ்வளவு? ரூபாய் 56. விளங்குதோ? பாருங்க திருப்பி ஒன்றின் விலை ரூபாய் 18 வீதம் 8 மாம்பழங்களை கொள்வனவு செய்து ரூபாய் 100 நாணயத்தால் 2 கொடுத்தால் 100 ரூபாய் நாணயத்தால் 2 கொடுத்தால் கிடைக்கும் மீதி பணம். அப்ப ஒரு மாம்பழம் 18 ரூபாய் படி 8 மாம்பழம் 144 ரூபாய். அப்ப கொடுத்த காசு 100 ரூபாய் தாள் 2 கொடுத்திருக்கிறார், 200 ரூபாய் கொடுத்திருக்கிறார். 200 ரூபாயில இருந்து இந்த மாம்பழத்தின் காசு 144 ரூபாய் கழிச்சால் மீதி பணம் 56. ரைட். அடுத்த வினாவை பாருங்க. இந்த அடைப்புக்குள்ள கொஞ்சம் எண்கள் தர. இப்பட்டியிலுள்ளே உள்ள எண்கள் 2 எண்களை கூட்டினால் 689. எத்தனையா? 689 விடையாக கிடைக்கும். அவ்விரண்டு எண்களையும் எழுதுக. 689 வரும். இதுக்குள்ள உள்ள ஏதாவது 2 இலக்கங்களை கூட்டே இந்த விட வரும். அந்த 2 எண்களையும் எங்களை எழுதணும். அப்ப நாங்கள் பார்ப்போம். இதை நீங்களே உடம்பு தொடர்படுத்தி பார்க்கலாம், அல்லது கூட்டி பார்க்கலாம், அல்லது இதுக்குள்ள வச்சுக்கொண்டே பார்க்கலாம். 5 4 கூட்டினால் 9. 5 4 கூட்டினால் உங்களுக்கு 9 வருது. அதே போல 5 3 8 வருது. சரி, 4 2 6 வருது. அப்ப எந்த எண்கள்? 454 4ஐயும் 235. இந்த 2 எண்களை நாங்கள் கூட்டினோம் என்றால் 689 என்ற எண் விடையாக கிடைக்கும். பெட்டியில் உள்ள எண்களில் 2 எண்களை கூட்டினால், ஏதாவது 2 எண்களை கூட்டினால் 689 என்ற விடையாக கிடைக்கும். அவ்விரண்டு எண்களை எழுதுக. ரைட். இது உங்களுக்கு சென்ற வகுப்புல நான் உங்களுக்கான வினாவாக போட்டேன். அந்த விரைவாகவும் சரியாகவும் விடை அனுப்ப சொல்லி அந்த வினாவில கூடுதலான மாணவர்கள் தவறுதலான விடைகளை போட்டிருந்தீர்கள். அந்த வகையில இந்த வினாவிற்கு நாங்கள் திருப்பி பார்க்கலாம். பாருங்க, புத்தக சாலை ஒன்றில் முதலாவது தடவையில் 120 புத்தகங்கள். முதலாவது தடவையில் எத்தனை புத்தகங்களாம்? 120 புத்தகம். முதலாவது தடவையில 120 புத்தகம். 1200 புத்தகம். 1200 புத்தகங்களும் இரண்டாவது தடவையில் முதலாவது தடவையை விட 550 புத்தகங்கள் குறைவாகும். இரண்டாவது தடவை விட என்ன? முதலாவது தடவையை விட இரண்டாவது தடவையில 550 புத்தகங்கள்.
550 புத்தகங்கள் குறைவாகவும் வேண்டாம் கழிக்கவும் கழிச்சோம்னா 0 10 5 போனால் 5 11 ஒன்று எடுத்துட்டோம் 11 11 5 போனால் 6 அப்ப 650 அப்ப முதலாவது தடவை எத்தனை புத்தகமா 1200 புத்தகமும் இரண்டாவது தடவை எத்தனை 500 இரண்டாவது தடவை முதலாவது தடவையை விட 550 புத்தகங்கள் குறைவாகவும் 650 புத்தகம் இரண்டாவது தடவையில எடுத்திருக்கு குறைவாகவும் அச்சிடப்பட்ட நிலையில் இரு தடவைகளிலும் அச்சிடப்பட்ட புத்தகங்களின் மொத்த எண்ணிக்கை என்ன செய்யணும் கூட்டவும் 0 5 6 1850 புத்தகங்கள் அப்ப இரண்டு தடவையிலும் அச்சிடப்பட்ட புத்தகங்களின் எண்ணிக்கை 1850 புத்தகங்கள் பல மாணவர்கள் 1750 விட போட்டிருந்தீர்கள் சில பேர் பிழையான வேறு விடைகளும் போட்டிருந்தீர்கள் ஆகவே மிகவும் சரியான விடை 1750 புத்தகங்கள் பாருங்க புத்தக சாலை ஒன்றில் முதலாவது தடவையில 120 1200 புத்தகங்களும் இரண்டாவது தடவையில முதலாவது தடவையை விட 550 புத்தகம் குறைவாகும் அதை நாங்கள் கழிச்சு வந்தால் இரண்டாவது தடவையில 650 புத்தகம் அச்சிடப்பட்டது இரு தடவையிலும் அச்சிடப்பட்ட புத்தகங்களில் மாணவர்கள் கூடுதலான மாணவர்கள் பிள்ளையான விடை அனுப்பியிருந்தீர்கள் அதனால இந்த வினாவை நான் உங்களுக்கு திருப்பி பார்த்தேன் இன்றைய தினம் உங்களுக்கான வினாவாக நான் ஒரு வினா கொண்டிருக்கிறேன் அதை உங்களுக்கு இப்போது காண்பிக்கிறேன் இதுதான் எனது வகுப்பினை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் அணிலிடம் ரூபாய் 4 உள்ளது அந்த பணத்தை போல் 3 மடங்கை விட ரூபாய் 5 கூடுதலாக சுனிலிடம் உள்ளது அதன்படி இருவரிடம் உள்ள மொத்த பணம் யாது இந்த வினாவுக்கான விடையினை இந்த கீழ் குறிப்பிடப்பட்ட பைவர் இலக்கத்துக்கு நீங்கள் பதிவிடலாம் வணக்கம்